எல்லாத்துக்கும் கால் பண்ணேன். யாரும் ஃபோன் எடுக்கல. உங்களுக்கு கால் Okay. பண்ணாங்க. Okay. We are coming to the 14th module, is planning for disaster. In this module, we'll be discussing about what is the disaster planning strategies and how to recover from disaster. What are the patterns? At the end of this module, you will come to know about the strategies for disaster planning, the recovery point objective, recovery time objective, and what are the common patterns, and how to use AWS Storage Gateway for your on-premise to cloud backup solutions. Architectural need. Coming to disaster planning strategies. So what the CTO says, I think in the first slide, I think in CP the slide is there, where the CTO says, whenever we design an architecture, we always have to think that everything fails all the time. If failure is happening, what we should do? Okay, that's what the CTO, Amazon CTO is Werner Waltz. Okay, he only told that. Now, how to consider this? That means, for example, first one is small scale events. Disasters means what? First of all, சரி இப்போ ஃப்ளட் வருதுல அதுவும் அதுவும் disaster. ஓகே. ஸோ சி ஸ்மால் ஸ்கேல் ஃபெயிலியர் அப்படின்னு என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சர்வர் கரெக்டா டிஸ்க் கரெக்ட் ஆகுது அந்த மாதிரி. இப்போ ஒரு 100 பேர் இருக்க ஆர்கனைசேஷன்ல ஒரு 2 பேருக்கு சிஸ்டம் ஒர்க் ஆகல. இது நம்ம என்னன்னு சொல்லலாம்? இது ஸ்மால் ஈவெண்ட்னு சொல்லலாமா? எஸ் எஸ். ஏன்னா 100 பேர்ல 2 பேருக்கு தான் அப்படி அப்ளை ஆயிருக்கு. லார்ஜ் ஸ்கேல் ஈவெண்ட் அப்படின்னா அந்த என்டையர் பில்டிங்கே யாருக்கும் ஒர்க் ஆகலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொலாசல் ஈவெண்ட்னா அந்த ஊர்லயே எவனுக்கு எதுவும் ஆகல. பெங்களூர் அப்படின்னா பெங்களூர்லயே யாருக்கும் ஒர்க் ஆகல. வித்தின் த நம்ம ரீஜியன் அவேர்னஸ் ஜோன் மாதிரி. ஆமா, ரீஜியன்லயே ஒருத்தனுக்கும் ஒர்க் ஆகலைன்னா நமக்கு கொலாசல் ஈவெண்ட். நேச்சுரல்னா ஒரு பர்டிகுலர் பில்டிங் ஆர் என்டையர் அந்த ஏரியா ஃபுல்லாவே இல்லை. ஸ்மால் ஸ்கேல் ஈவெண்ட்னா 1-2 விஷயம் அது நம்மளால சால்வ் பண்ண முடியும். 1-2 தான் ஒரு சின்ன பிரச்சனை. Okay. Now, whatever it is, how do we prepare for these events? How can we prepare for the failures? That's the matter. Now, avoiding and planning for disaster. So, first, those kind of failures we have to avoid. Correct? Those failures we have to avoid. Then we have to plan for if something happen, how to plan for it, how to have a backup and all those things. First one, always when we design an architecture, we have to make sure it is highly available. So we have to minimize how often your application and data become unavailable. That means what are all the situations your server goes down or when you're able to see that the architecture or the application is not available. First we have to find that. இப்போ நம்ம ஏடிஎம் மிஷின்லாம் பார்க்குறோம்ல, நீங்க நிறைய நம்ம ஊர்ல மெயினா எப்ப பாரு அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வரும். நம்ம தேவைப்படும் போது போய் பார்க்கலாம் அப்படின்னு பண்ணா. பட் ஏடிஎம் மிஷின் வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போடுறதுக்காக கண்டுபிடிக்கப்படலை. கரெக்டா? எப்போ போனாலும் அது வந்து இருக்கணும், அதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க அங்க. ஸோ இப்போ இந்த அன்அவைலபிலிட்டி எப்பெல்லாம் அன்அவைலபிலிட்டி ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு ஏடிஎம் மிஷின் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த மெயினாக இன்ஸ்டால் பண்ண அந்த சர்வருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும், இந்த ஒரு மிஷின் ஒர்க் ஆகலைன்னு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த அவுட் ஆஃப் சர்வீஸுங்கிறது ரொம்ப நாள் இருக்காது, மேபி 1 நாள் 2 நாள் இருக்கலாம்.
அதுக்கப்புறம் அது வந்து ரிப்பேர் ரெடி பண்ணிடுவாங்க. எஸ் சார். ஓகே, நான் அது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பேக்கப். ஸோ இப்போ ஏதாவது ஆச்சுன்னா நம்மளோட டேட்டா சேஃபராக இருக்கா? டு மேக் ஷுர் வி ஹேவ் டு கீப் அ பேக்கப். Make sure that your data is safe in the case of disaster. In a case of disaster. Next, நம்ம பேக்கப் வச்சிருக்கணும். யூஸ்வலி நம்ம சிஸ்டத்தில் வச்சிருப்போம் பேக்கப். இப்போ நம்ம எல்லாம் கிளவுடில் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட், டிசாஸ்டர் ரிகவரி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னால் ரிகவர் பண்ணி அந்த சேம் பொசிஷனுக்கு வர முடியும். Recover your data and get your application back online after a disaster. ஸோ சுனாமி, அந்த ஃப்ளட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்க திருப்பி வர முடியும். So these are the things. Avoid planning for disaster. Now அதுக்கு already we might have learned in well architecture framework itself. So you guys remember well architecture framework and the 6 pillars ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஓகே. ஸோ அதில் 2 பில்லர், மெயின்லி ஆப்ரேஷன் பில்லர் அண்ட் ரிலையபிலிட்டி பில்லர். அங்கே ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்னு. ஆன்டிசிபேட் ஃபெயிலியர். ஆன்டிசிபேட் ஃபெயிலியர். Anticipate failure means what? Anticipate. எதிர்பார்க்கிறோம் ஃபெயிலியர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. ஃபெயிலியர் வரும்னு எதிர்பாருங்க. ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ண போறீங்க? அதனால ஃபெயிலியர் வரும்னே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ரிஃபைன் ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர் ஃப்ரீக்வெண்ட்லி. ரிஃபைன் என்ன? ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரொசீஜர் எழுதிட்டோம். ப்ராசஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி. ரிஃபைனிங்னு என்ன? நம்ம அந்த வேர்டு எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்? ரீஃபைன் Refined சன்ஃப்ளவர் ஆயில் கேள்விப்பட்டிருக்கோம். எஸ். அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட, இல்லை மறுபடியும் வந்து நல்லா சுத்தம் பண்ண. கரெக்ட். ஸோ ஆப்ரேஷன் ஸ்டெப் அவன் ஆல்ரெடி ஒரு 10 ஸ்டெப் எழுதியிருக்கான். அந்த 10 ஸ்டெப்பில் வந்து பேக்கப் பற்றி ஆன்டிசிபேட் ஃபெயிலியர் ஆனால் என்னன்னு ஏதாவது ஸ்டெப் இருக்கா? ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஸ்டெப் இருக்கா? ஸோ அதை பார்க்கணும். அதுதான் ஆப்ரேஷன் எக்ஸலன்ஸ் பில்லர்லாம் ஆல்ரெடி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், ரிலையபிலிட்டி பில்லர். Test recovery procedures automatically recover from failures. Reliability pillar. ரிலையபிலிட்டின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ட்ரஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாட் நம்ம டெஸ்ட் ரிகவரி ப்ரொசீஜர்ஸ். ஒரு இது இப்படி போகுது, அது ஒர்க் ஆகலைன்னா ரெண்டாவதுக்கு வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக. கரெக்ட். ஸோ அதுவும் ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்போது நீங்கள் எல்லா ஆஃபீஸ்லேயும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கா? எஸ் சார் இருக்கு. அதனை நம்ம யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் இல்ல. ஆனா அது வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துவோம். எஸ் சார். அது ஐஎஸ்ஓ அதுக்காகலாம் மாத்துவோம். ஆமா. அதோட அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். கரெக்டா ஃபயர் வரும்போது நம்ம சும்மாவே வச்சிருந்து அது ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்றது? பெஸ்ட் தான். ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி கார்டு வந்து ஏதாவது அவங்களுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அவங்க போய் செக் பண்ணுவாங்க அதை ஒரு தடவையாவது. நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டிக்லி ரிகவர் ஃப்ரம் ஃபெயிலியர். ஸோ சம்திங் ஹேப்பன்னா it should automatically recover from failure. So these are the procedures we already referred in the well architecture framework. ஸோ அதனால அதில் வந்து சார் அப்புறம் ஒன்று கேட்கணும். ஆக்சுவலா ஜோஹோல கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் ஓப்பனிங் போட்டிருக்காங்க. ஓகே. மினிமம் 1 இயர்ல இருந்து 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? என்ன போட்டிருக்காங்க? என்ன ரெக்குயர்மெண்ட் என்ன? நான் உங்களுக்கு ஷேர் பண்ணவா? ஷேர் பண்ணுங்க. இது குரூப்ல ஷேர் அந்த பண்ணி எல்லாரும் அளவுக்கு அப்ளை பெருசாலாம் பண்ணட்டும். எதுவும் போடுது. 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேட்டிருக்காங்க சார். அதனால தான் நான் குரூப்ல ஷேர் பண்ண என்ன ஆமா. பண்ணிருக்கேன். அப்போ நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்க போகலாம். நான் 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார் எனக்கு. சரி. என்ன போட்டிருக்காங்க? ஜேடியில் என்ன போட்டிருக்காங்க? ஆக்சுவலா பெருசா எதுவும் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. என்ன எனக்கு வந்து அதுலதான் கொஞ்சம் லேக் ஆகுது. லினக்ஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட். ம்
லினக்ஸ் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்போனன்ட்ஸ் விர்ச்சுவலைசேஷன் லோட் பேலன்சர் கேட்டிருக்காங்க. இது கிளியர் பண்றோம் கண்டிப்பா. ஆமா. இப்ப கிரியேட் பண்ணோம்ல. ம். Yes, sir. Candidates will be part of cloud infra operations team who is responsible for manage Zoho's various data centers. Okay. ஆஹ் இது பார்க்கலாமா இல்ல கிளாஸ் முடிச்சுட்டு பார்க்கலாமா சார்? கிளாஸ் முடிச்சல. இது லாஸ்ட் மாடியூல். திஸ் இஸ் லாஸ்ட் மாடியூல். இன்னும் ஒரு மாடியூல் தான் இருக்கு. அது வந்து சர்டிஃபிகேஷன் பொறுத்து இருக்கு. இது நம்ம முடிச்சிடலாம். இது ஈஸி தான். டிசாஸ்டர் ரெக்கவரி. அப்புறம் இன்னொன்னு சார், இது எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரெஸ்யூம்ல சொல்யூஷன் ஹைடெக்னு அப்லோட் பண்ணிட்டு போட்டுருங்க. எக்ஸாம் எழுதிடலாமா இப்போ உடனே? போட்டுருங்க. நான் தான் ஆ, சொன்னேன் ஆல்ரெடி. அதெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. கம்பெனிக்காரனே கேட்டாலும் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, நான் இப்ப எழுத போறேன் இந்த வாரம்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஓகே. இப்போதைக்கு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கம்ப்ளீட் பண்ணாதான் போட்டுருங்க. நான் உங்களுக்கு ஓகே, மெட்டீரியல் ஓகே. அனுப்பிச்சேனா படிக்கிறதுக்கு? ஐ மீன் ஆ, எக்ஸாம் இ- மெட்டீரியல் அனுப்பிச்சேனா? எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை சார். அனுப்பலன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு. நான் இன்னைக்கு முடிச்சுட்டு நான் அனுப்பிச்சு சொல்றேன். ஓகே சார். Okay, first one, ஓகே சார், நம்ம recovery point objective. What recovery point objective? So this is the nothing but maximum acceptable amount of data loss measured in time. How often must your data be backed up? அது என்னன்னா, ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்கோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 AM to 6 PM வச்சுக்கலாம். அப்போ இந்த 9 AM to 6 PM ஓட டேட்டா பேக்கப் எடுக்கணும் டெய்லியும். டெய்லி அவங்க ஒரு டைம் செட் பண்ணியிருப்பாங்க. 7 மணின்னு செட் பண்ணியிருப்பாங்க. 7 மணிக்கு பேக்கப் ஆஃப் டேட்டா எடுக்கும். அப்போ நேத்த டேட்டாவை எடுத்து வச்சிருக்கோம் ஆல்ரெடி. இன்னைக்கு டேட்டா 7 மணிக்கு தான் எடுக்கும். இப்போ ஹவு ஆஃபன் மஸ்ட் பி யுவர் டேட்டா பி பேக்கப், அது நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். இப்போ ஆர்பிஓ அப்படின்னா ரெக்கவரி பாயிண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ். எவ்வளோ டேட்டா லாஸ் வந்து அக்செப்டபிள், எவ்வளோ டேட்டா லாஸ் ஆனால் அக்செப்டபிள், ஏன்னா அவங்களால ரிக்கவர் பண்ண முடியும். இப்போ இது என்ன ஆகுனா நம்ம கிளவுட்ல இருக்கிறதுனால நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது வந்துட்டு இமீடியட்டா சேவ் ஆகுது. கரெக்டா? ஸோ இல்லை இப்போ 1 ஹவருக்கு ஒரு தடவை அவங்க வந்து பேக்கப் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 ஹவரில் பேக்கப் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி 1 ஹவர் அங்கே பேக்கப் செட் ஆகிருக்கும். இப்போ 9 மணினா 10 மணிக்கு ஒரு ரவுண்டு போகும். 10 மணிங்கிறது 11 மணிக்கு ஒரு ரவுண்ட், அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட்டு 1 ஹவர் அவனோட டேட்டா வந்து அதுக்கு முன்னாடி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை டிசாஸ்டர் வந்துருச்சு. இப்போது எவ்வளவு நேரத்தில் இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு பாசிபிள், அந்த மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேன் ரெக்கவர் ஃப்ரம் லூசிங் அட் மோஸ்ட் த லாஸ்ட் 8 hours ஆஃப் டேட்டாவை என்னால் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்படி செட் பண்ணியிருக்கோம். இங்கே கடைசி 8 ஹவர் ஓகே. என்ன நடந்ததோ அந்த டேட்டாவை எடுக்க முடியும். அதனால 8 hours ஆஃப் டேட்டா லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. ஸோ அக்செப்டபிள் அமௌண்ட் ஆஃப் டேட்டா லாஸ், தட் இஸ் கால்ட் ரிகவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். அதாவது இது வந்து கம்பெனில சொல்ற ரெக்குவயர்மெண்ட் கரெக்டா சார்? இப்போ என் ஆபீஸ்ல 8 ஹவர்னா பரவாயில்ல, நான் ரெக்கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா? கம்பெனில சொல்றது அதை நம்ம தானே செட் பண்றோம். இது வந்து ம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. ஓகே. கம்பெனில என்ன சொல்லணும், கம்பெனில டெய்லி 1 ஹவருக்கு ஒருக்கா பேக்கப் எடுக்கணும்னா அது எடுத்தா ஆகணும். அது ஆட்டோமேட்டிக் தான் நம்ம போட்டிருப்போம். சார், இது நம்ம இப்போ ஸ்னாப்ஷாட் இந்த மாதிரி செட் பண்றோம்னா அதுலயும் ஸ்னாப்ஷாட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கும். ம். இதுல ஒரு தனி சர்வரே ரன் ஆகும் கரெக்ட்டுங்களா? ஆமா, இது பேக்கப் சர்வர் தானே. ஆமா. சோ இது வந்து இந்த பேக்கப் ரன் ஆகுறதுனால சர்வர் யூட்டிலைசேஷன் ஏதாவது இல்ல, கம்மியாகுமா? இந்த அதிகமாகுமா? பேக்கப் வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் ரீஜன்ல இருக்கணும், வேற ரீஜன்ல வச்சிருக்கணும் நம்ம. ஓகே சார். அந்த சர்வர்ல இருந்து தானே ஆனா டேட்டாவை எடுக்கிறாங்க. ஆமா. சோ அதனால யூட்டிலைசேஷன் ஏதாவது டேமேஜ் ஆகுமான்னு கேட்கிறேன். இல்ல இல்ல, யூட்டிலைஸ் அதிகமாகுமா? அதுக்கு பேக்கப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் எடுத்துக்கும். டேக் பேக்கப் ஃப்ரம் இந்த ஆனா காப்பி ஸ்னாப்ஷாட்ஸ் எடுக்கும்போது ஆனா கம்மியாகுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். நான் ப்ரொடக்ஷன் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். கிளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஓ, ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது ஸ்லோ ஆகுதுன்னா. ஸோ வந்து எனக்கு நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் பிளான் பண்ணுங்க. லைஃப் ம். சைக்கிள் மேனேஜர் வந்து ஏஎம்ஐ எடுக்கிறதோ ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதோ மார்னிங் 1 to 2, 3 அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ம். 3 hours ஒன்ஸ் வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாத்திட்டோம். ஓகே. பட் அதை பத்தி ஏடபிள்யூஎஸ்காரன் ஒழுங்கா போடவே இல்லையா? அவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம் தான் போட்டிருக்கான்.
இந்த சர்வர் ஸ்லோ ம். ஆகுங்கிறத பத்தி சொல்லவே இல்லை. ஏன்னா அது ஆனா ஆட்டோமேட்டிக் எல்லாருமே ஸ்னாப்ஷாட் கம்மியா பண்றாங்க. தான் யூஸ் பண்றாங்க. 2 CPU, 4 GB RAM அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. ம். மேபி ஹை கான்ஃபிகரேஷன் இருந்தா ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேபி உங்க ஒர்க் லோட் அந்த அளவுக்கு இருந்தால் மேபி ஸ்லோவாக இருக்கலாம். மேபி அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லோ கான்ஃபிகரேஷன் இருக்கிறனாலே இருக்கலாம். ம். ஓகே. இப்போ லாஸ்ட் பேக்கப் எப்போ எடுத்தோம்? இப்போ இந்த 8 hours ஆஃப் டேட்டா லாஸ் கேன் பி மேனேஜ். நான் ஆஃப்டர் த டிசாஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 8 ஹவருக்கான டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ணிடும். திஸ் கால்ட் ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். எத்தனை ஹவர்ஸ் ஆஃப் டேட்டா லாஸஸ் அக்செப்டபிள். நெக்ஸ்ட் ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ். 8 hours ஆஃப் டேட்டா லாஸ் அக்செப்டபிள் ஏன்னா ரெக்கவர் பண்ணிடுறேன்னு சொல்கிறேன். ஆனால் எவ்வளோ ஹவரில் ரெக்கவர் பண்ணுவேன் அதையா, அதுதான் இது. Acceptable amount of time after data strike that a business process can remain out of commission. That is how quickly your application and data can be recovered. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ ஹியர் இங்கே இருக்கா மவுஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது டேட்டா லாஸ்ட்டாக எப்போ பேக்கப் எடுத்தால் எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் டேட்டா லாஸ் இஸ் அக்செப்டபிள். அதாவது 8 hours ஆஃப் டேட்டா லாஸ் இஸ் அக்செப்டபிள். அதை எவ்வளோ நேரத்தில் நீ ரிகவர் பண்ணுவேன்? வித்தின் 1 hour நான் ரிகவர் பண்ணிடுவேன் அந்த டேட்டாவை. அதுதான் அப்போது அந்த சர்வரோ அந்த அப்ளிகேஷனும் நாட் அவைலபிள் ஃபார் 1 hour. அதுக்கப்புறம் கம்பல்சரி இட் இஸ் அவைலபிள் ஃபார் த பப்ளிக். ஸோ என்ன பிரச்சனை நடந்தாலும் எவ்வளோ டேட்டா லாஸ் ஆனாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திரும்பி வரும் அப்படிங்கிறது தான் ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ். அது வந்து ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். இது வந்து ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ். இது மினிமம் 1 hour. இதுவும் எக்ஸாம்பிள் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது நம்ம தான் டிசைட் பண்ணோம் எவ்வளோ டேட்டா நம்ம எடுக்கிறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை ரெக்கவர் பண்ணோம். அதுக்கு என்ன நம்ம வந்து ஆப்ஷன் வச்சுருக்கோம், என்ன சர்வர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் சி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டேட்டா recovered. Applications can be unavailable for maximum for 1 hour. So this is called RTO and RPO. இதை பற்றி டெஃபினட்டாக வந்துட்டு உங்கள் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. Now we'll come for plan for disaster recovery. Be intentional about where your data is stored and where your application runs. So எந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகுது, where our data is stored. Because என்ன டேட்டா ஸ்டோர் ஆகிற இடத்துல இருந்தால் நம்ம பேக்கப் எடுக்க முடியும். So the most robust DR plans, that is data recovery plan, spans more than one region. as of இப்போ தான் சொன்னோம் இல்லையா, எப்போ ஒரு பேக்கப்பை வேற ஒரு ரீஜன்லையும் வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனில் ஒரு காப்பி, இன்னொரு ரீஜனில் ஒரு காப்பி, எல்லாத்தோட பேக்கப்பும் வச்சுருக்காங்க. நான் 1 by 1 போகலாம். இப்போ இதெல்லாத்தையும் பேக்கப் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வரும் ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கப் பில்டிங் பிளாக்ஸ். இப்போ ஸ்டோரேஜில் நமக்கு 3 டைப்ஸ் இருக்கா? பிளாக் லெவல், ஃபைல் லெவல் அண்ட் ஆப்ஜெக்ட் லெவல். We already know object level S3 and S3 Glacier. Block level is your EBS and EC2 instant store. Next EFS, shared drivers, EFS and FSX. So EFS is for which system? Which system is indicating, sir? எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? இது வந்து லினக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணோம், இது வந்து விண்டோஸுக்கு சப்போர்ட் பண்ணோம். இந்த EFS நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒன்லி இந்த கான்ஃபிகரேஷன் which is with லினக்ஸ் இருந்தால் மட்டும் தான் EFS யூஸ் பண்ணோம். விண்டோஸ்ல EFS யூஸ் பண்ண முடியாதுங்களா? முடியாது. EFSனால அது மெயின்லி ஃபார் லினக்ஸ் தான். விண்டோஸ்னா இங்கே FSX போடும். ஓகே ஓகே ஓகே. நான் எங்கேருந்தெல்லாம் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பேக்கப்புக்கு? ஃப்ரம் த டைரக்ட் கனெக்ட், ஃப்ரம் டேட்டா சிங்க், ஃப்ரம் ஸ்டோரேஜ் கேட்வே, ஃப்ரம் ஸ்னோபால். அங்கேருந்து நம்ம வந்துட்டு நேராக ஒரு ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுவோம் ஃபார் டேட்டா ஸ்டோரேஜ் ஃபார் அ பேக்கப் பிளான். Now what is the best practice? What is the best practice? Always first one, S3 cross region replication. S3 cross region replication. அதாவது ஆல்ரெடி உங்கள் ரீஜியனில் ஒரு பேக்கப் இருக்குது, இல்லைன்னா உங்கள் ஸ்டோரேஜ் இருக்குன்னா அதை நேட்டாக
இன்னொரு ரீஜன்ல இன்னொரு S3 பக்கெட் போட்டு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது. S3 பக்கெட் கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் போட்டாலே இங்கே என்னெல்லாம் ஆட் ஆகுதோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகும். So you can Okay. able see most S3 storage classification data across availability zone with a single region. S3 cross region replication for higher level data security. ஸோ யூஸ்வலாகவே நமக்கு தெரியும் ஒரு ரீஜியனில் எத்தனை டேட்டா சென்டர் இருக்கு, சாரி எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. மினிமம் 3 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு அவைலபிலிட்டி ஜோன் நம்ம யூஸ் பண்ணாலும் மிச்சதில் 2 இதில் ஒரு காப்பி இருக்கும். ஓகே, பை டிஃபால்ட்டா அது போக அதுதான் வந்து மெயின் காப்பி. யூ சி ரிப்ளிகேட் டேட்டா அக்ராஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வித் இன் சிங்கிள் ரீஜன். இது டிஃபால்ட்டா இருக்கிறது. இது போக இன்னொரு ரீஜியன்லயும் நீ வந்துட்டு ஒரு பேக்கப் காப்பி வச்சுக்கோ. ஓகே, அதான் கிராஸ் ரீஜன் ரிப்ளிகேஷன். பட் இது காஸ்ட் ஆகும். இது வந்து காஸ்ட் தான், எக்ஸ்ட்ரா காஸ்ட். பட் ஸ்டோரேஜுங்கன்னா நம்ம கம்மி காஸ்ட் ஆகும், அவ்வளோதான். See, what will happen? Automatically asynchronous replicates. Asynchronous-னா என்ன? சார் உடனே சிங்க் ஆகும். உடனே replicate ஆயிரும். ஒரு செகண்ட் கூட விடாது. Asynchronous is faster. Replicates objects created after you add the replication configuration. It can also help meet compliance requirements and reduce latency. Mainly இந்த cross region-னால ஒரு plus point இருக்கு. என்னது? எக்ஸாம்பிள் இங்கே இந்தியா, இங்கே US காப்பி வச்சிருக்க அப்படின்னா என்ன இதில் ப்ளஸ் பாயிண்ட்? இட் ரெடியூஸ் லேட்டன்சி ஃபார் த யூசர்ஸ். மிடில் இருக்கிற யூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ யூஎஸ் பக்கத்தில் ஃப்ரான்ஸில் இருக்கான்னா அப்போ அவன் திரும்பி இந்தியா வந்து எடுக்கிறது பதிலாக அவன் யூஎஸ்ல எடுக்கிறது தான் அவனுக்கு பக்கம். ஸோ இட் ரெடியூஸ் லேட்டன்சி ஃபார் யூசர்ஸ் ஹூ இஸ் ஆக்சஸிங் த ஆப்ஜெக்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் EBS வால்யூம்ஸ். EBS வால்யூம் ஸ்னாப்ஷாட். ஸோ EBSல நமக்கு என்ன எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் மெயினாக ஸ்னாப்ஷாட்ஸ். அந்த ஸ்னாப்ஷாட்ஸையும் நம்ம S3 பக்கெட்லேயே ஸ்டோர் பண்ணிட்டு அந்த பக்கெட்டோட காப்பியை மறுபடியும் இன்னொரு ரீஜனில் ஒரு காப்பி வைக்கணும். ஸோ கிரியேட் பாயிண்ட் இன் டைம் ஸ்னாப்ஷாட் ஃபார் EBS வால்யூம்ஸ் and snapshot provide incremental backups. They back up the blocks that changed since the previous snapshots. The snapshot provide incremental backups. They back up the blocks that changed since the previous document. ஸோ வந்து வந்த உடனே ப்ரீவியஸ் ஸ்னாப்ஷாட்லேருந்து மறுபடியும் இன்னொரு பேக்கப் எடுக்கும். அதுவும் நம்ம வந்து டெலீட் ஆப்ஷன் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். இந்த டைமில் எடுத்து மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 7 days இருக்கிற காப்பி வையே, அடுத்த நெக்ஸ்ட் காப்பி வந்தோடனே இந்த காப்பியை டெலீட் பண்ணு, அந்த மாதிரியும் நம்ம செட் பண்ணலாம். இதில் எனேபிள் டு ரீஸ்டோர் த நியூ EBS வால்யூம் சொன்னாங்க. இல்லைன்னா என்ன பண்ணும், அதே நேமில் திரும்பி ஓல்டாக இருக்கிற ஃபைலை திரும்பி அதை ரீப்ளேஸ் பண்ணும். வெர்ஷன் 1 திரும்பி இன்னொரு ஃபைல் வந்து அதே வெர்ஷன் 1 ரீப்ளேஸ் ஆகும். Amazon Data Lifecycle Manager to automate the creation, retention and deletion of snapshots. Just now I told you. Amazon Data Lifecycle Manager. We can able to set a lifecycle manager mainly to automate creation, retention and deletion of all your snapshot. You cannot snapshot instant storage. Instant storage இந்த ஸ்டோரேஜை நம்ம ஸ்னாப்ஷாட் பண்ண முடியாது. ஒன்லி EBS மட்டும்தான் ஸ்னாப்ஷாட் பண்ண முடியும். அது இன்ஸ்டன்ட் ஸ்டோர் வந்து டெம்பரரி தானே சார்? அது வந்து டெம்பரரி தான். நீங்க ஏன்னா அது இமீடியட்டா அது சேஞ்ச் ஆகும். நீங்க எப்போ பாஸ் பண்ணாலும் இல்லை ஸ்டாப் பண்ணாலும் அது வந்து சேஞ்ச் ஆகும் இன்ஸ்டன்ஸ். அதனால இன்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும், இன்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது உங்களோட டேட்டாவும் போயிடும். அதனால அதை வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை ரிகவர் பண்ண முடியாது. எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கனால தான் அது ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது இல்லை. EBSல ஒர்க் ஆகும். Next one, file system replication, that is EFS and FSX. Replicate EFS, FSX for Windows files across regions. Replicate on-premises file system to the cloud. So mainly on system on-premisesல இருக்கிறத நேரா replicated to the cloud. So on-premisesல ஒரு ஃபைல் இருக்கு, அதை என்ன பண்றோம், டைரக்ட் கனெக்ட் மூலமா எடுக்கிறோம். Data sync use பண்றோம் in between so that the data can be more faster because it is from on-premises to cloud.
ஸோ இங்கே டெஸ்டினேஷன் இஸ் அ ரீஜன் பி. பியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ரீஜன் பியில் ஸ்டோர் பண்ணோம். இது ஆன் ப்ரெமிஸ்லேருந்து. அதுக்கப்புறம் க்ளவுட்லேருந்தும் ஒரு காப்பி இருக்குது. ஏன்னா இது வச்சு EFS and EFSX is mainly for what purpose? It is called? File system. No, it is called shared storage. Mainly this is called shared storage. ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளவுடில் இருக்குது. க்ளவுட்லேருந்தும் ரீஜனுக்கு அனுப்புகிறோம், பிக்கு அனுப்புகிறோம். ஆன் ப்ரெமிசஸ்லேருந்தும் பிக்கு அனுப்புகிறோம். டேரெக்ட் அனுப்புறதுனால உங்களுக்கு டேரெக்ட் கனெக்ட் தேவைப்படுது. இது வந்து க்ளவுட்லேருந்து டேரெக்டாக அனுப்புது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக டேட்டா சிங்க் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஃபைல் சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் அ ஷேர்டு சிஸ்டம் தான். ஏன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ்லேருந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்லேருந்தும் நீங்கள் டேட்டா ஒரு காமன் ஃபோல்டரில் ஸ்டோரேஜில் ஷேர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த எஃப்எஸ்எக்ஸ் யூஸ் பண்ணுறோம். எஃப்எஸ்எக்ஸ், இஎஃப்எஸ் எல்லாம். ஸோ திஸ் இஸ் தி ஆப்ஷன். ஸோ இதுவும் வந்து கிராஸ் ரீஜன் போடுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். பட் இந்த கிராஸ் ரீஜன் போட்டுட்டாலே யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா ஃபார் தட் ஆல்சோ. எனிவே அது ஸ்டோரேஜ் தான், அதனால பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் முடிஞ்சு. now coming to capacity, that is compute capacity should be quickly recoverable. கம்ப்யூட்டில் என்ன ஆப்ஷன் வச்சுருக்கணும்? Optane and build new instance servers or containers within minutes time. நமக்கு கம்ப்யூட்டரில் ரெண்டு இருக்குது. ஒன்று EC2 இருக்குது, இன்னொன்று ACS, அதாவது கண்டெய்னர் சர்வீசஸ். ஸோ இங்கே நமக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம AMI யூஸ் பண்ணியிருப்போம், அமேசான் மெஷின் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்போம். EC2 ஆட்டோ ஸ்கேலிங் போட்டுக்கணும். மெயினாக நமக்கு பிளானிங், டிசாஸ்டர் ரெக்கவரி ஆகட்டும், இல்லை ஹை அவைலபிலிட்டி ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? மெயினாக ஆட்டோ ஸ்கேலிங். ஏதாவது ஆனால் கூட அந்த சர்வர் ஸ்டாப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த சர்வர் உள்ளே வந்துடணும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோ ஸ்கேலிங் போடணும். ஆட்டோ ஸ்கேலிங் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம AMI கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்போம். அந்த இதுதான் கான்ஃபிகரேஷன்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிகரேஷனை எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும். இங்கே சேம் திங், நம்ம கண்டெய்னர் இமேஜஸ் வச்சுருப்போம், ECRல வச்சுருப்போம். ஏதாவது பிரச்சனைனா அந்த ECS கிளஸ்டர் விச் இஸ் ஆல்ரெடி ரன்னிங் த கண்டெய்னர்ஸ், இது ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட டக்குன்னு இது போய் ECRலேருந்து அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் கண்டெய்னரை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ECSலேயும் ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குது. அது உங்களுக்கு தெரியல, நம்ம படித்தோம்னா ECS ஆட்டோ ஸ்கேலிங். நம்ம சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் மாதிரி தான் கிரியேட் ஆகுமா? நம்ம தான் ECS கிளஸ்டர் கிரியேட் பண்ணணுமா? கிளஸ்டர் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் தான் பண்ணுவீங்க. நீங்கள் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுவீங்க, ஓகே. அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்க. ஒரு தடவை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்னென்ன மாற்றணுமோ அதை நீங்கள் மாற்றுவீங்கல்ல. ECSக்கும் EC2க்கும் அவ்வளோ என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்போ? ECS ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் என்னோட க்ளவுட் ப்ராக்டிஷனர் செஷன் அட்டன் பண்ண. இப்போ இது வந்து என்னது, ஒரு பெரிய கம்ப்யூட்டர், கரெக்டா? இது வந்து EC2. இது இஸ் ஈக்குவல் டு ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 டேப்லெட், ஓகேவா? இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, இதில் என்ன மைனஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறீங்க? சரி, ஈஸி கொஸ்டின். இப்போ இது ரெண்டுத்துல எது நல்லா ஸ்டார்ட் ஆகும், டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும்? டேப். அதே மாதிரி ஷட் டவுன் பண்ண எது டக்குன்னு ஷட் டவுன் ஆகும்? டேப் தான் ஷட் டவுன் ஆகும். ஸோ ஃபாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு இருக்கு. ஆனால் ஒர்க் லோடுன்னு வரும்போது ஒரு பெரிய ஃபைல் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இதை யூஸ் பண்ணுமோ இதை யூஸ் பண்ணுமோ? கம்ப்யூட்டர் தான். ஸோ சின்ன ஒர்க் லோடு, சின்ன அப்ளிகேஷன், ஓகே. நீங்கள் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த பப்ஜி இது எல்லாமே வந்து பெரிய கேம், கரெக்டா? அப்போ அதை வந்து இந்த டேப்லெட்ல ரன் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்குமா? மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதனால இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பெரிய சர்வர் தேவை. அதுவும் ஒரே ஒரு கேமு, லெட் அஸ் சே டெம்பிள் ரன்னு வச்சுக்கோங்க. இந்த டெம்பிள் ரன் என்ன பண்ணுது?
டெம்பிள் ரன் ஒரே கேம் தான் இருக்கு. அதுக்குள்ள வேற கேம் இல்ல. ஒரே கேம். அதுல லெவல்ஸ் இருக்கு உள்ள அவ்வளவுதான். கரெக்டா? இதே நீங்க இந்த கேண்டி கிரஷ் மாதிரி இருக்கிற கேம், ஸ்மால் கேம்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நம்பர் பஸ்ன்னு ஒரு கேம் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா, அதுக்குள்ள மல்டிபிள் கேம்ஸ் இருக்கு. அதுல நீங்க ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா? இந்த நம்பர் பஸ் இருக்குல்ல. இசிஎஸ் குள்ள நம்ம அதான் ஒரே ஒரு கண்டெய்னர் வச்சு ரன் பண்ண முடியுமான்னு ஒரு சர்வர் இப்ப மல்டிபிள் கேம்ஸ் இருக்கு அதுல. இந்த நம்பர் பஸ்ஸுங்களுக்குள்ள இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் ஷாட் பசில், அப்புறம் நம்பர் ரைடல், பிளாக் பசில், மல்டிபிள் ஆப்ஸ் இருக்கா? இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்க தெரியுதா? அந்த இதுதான் சார் தெரியும். கம்ப்யூட் கெப்பாசிட்டி ஷுட் பி குயிக்லி ரெக்கவரபிள் அந்த பேஜ் தான் சார் தெரியும். இல்ல, ரைட் சைடுல பாருங்க, உங்களோட இதுல பாருங்க. நான் வீடியோ கேமரா ஆன் பண்ணிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இப்ப தெரியுது அந்த நம்பர் பாஸுக்குள்ள எத்தனை கேம் இருக்குன்னு. அதுலயே ஒரு 10 கேம் இருக்கு. இப்ப இதுக்குள்ள 10 கேம் இருக்கு. இதுக்கு புதுசா ஒரு சர்வர் போதும். மல்டிபிள் ஆப்ஸ் டேப்ஸ் இருக்கு. நீங்க டேப்ஸ் இப்ப சொன்னல, அது வந்து கண்டெய்னர்ஸ் வச்சுக்கோங்க. அதே டெம்பிள் ரன் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேற மல்டிபிள் ஆப்ஸ் போக முடியாது. அதோட இதெல்லாம் ரொம்ப சின்ன கேம். ஸோ இப்போ இந்த சின்ன கேமை வந்துட்டு நம்ம ஒரு சர்வர் மல்டிபிள் கண்டெய்னர். ஓகே, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ். சார் நான் எப்படி கேக்குறேன்னா, இப்போ இசிஎஸ்ல சிங்கிள் கண்டெய்னர் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்க கரெக்டா? சோ அப்போ காஸ்டிங்ஸ் கம்மியாகுமா அது? சிங்கிள் கண்டெய்னர் இல்லைங்க. சிங்கிள் கண்டெய்னர் இல்ல. சிங்கிள் EC2 இன்ஸ்டன்ஸ் மல்டிபிள் கண்டெய்னர். காஸ்ட் கம்மியாகும். நீங்க ஒரு சர்வர் தானே யூஸ் பண்றீங்க. ஆமா. சோ அப்ப இதுல வந்து நான் T2 ஸ்மால் யூஸ் பண்றதும் இதுவும் ஒண்ணா சேமா வருமா? T2 ஸ்மால் ஒன்னு எடுத்தா போகுது. இதுல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். அங்க ஒரே ஒரு இதுதானே போட்டிருக்கோம். எனக்கு இது கொஞ்சம் கம்பேர் பண்றீங்களா சார்? இதுல T2 ஸ்மால் போடுறோம்னா ஒரு காஸ்டிங்ஸ் வரும். இதுல வந்து நம்ம என்ன கான்ஃபிகரேஷன்ல சர்வர் போட முடியும் இசிஎஸ்ல? அது வந்து நம்மளோட இதை பொறுத்து இருக்கு, அப்ளிகேஷனை பொறுத்து இருக்கு. இல்ல மினிமம் கான்ஃபிகரேஷன் அது இதுக்கும் அதுக்கும் எப்படி கம்பேர் பண்றதுன்னு கேக்குறேன் சார். இதுல T2 மைக்ரோ போடுறோம்னா இதுல T2 மைக்ரோ தான் போடுறோமா அப்படின்னு கேக்குறேன். நம்ம செலக்ட் பண்றது அது நம்ம தான். அதாவது நமக்கு என்ன ஃபாஸ்ட்னஸ் வேணுமோ அதை தான் நம்ம போடணும். அது நீங்க ஒரு நிமிஷம், நான் இந்த இசிஎஸ்ல இருக்கிறத காமிக்கிறேன். ஓகே, இந்த டயக்ராம் தெரியுதா? எஸ் சார். கண்டெய்னர் வெர்சஸ் விர்ச்சுவல் மிஷின். ஓகே, இப்போ இதுல பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நீங்க விஜய் ஸ்டார் டிவி தெரியல, ஸ்டார் சேனல்ஸ். அதுல ஒரு ஸ்போர்ட்ஸை தவிர வேற 4 சேனல் சொல்லுங்க, 3 சேனல் சொல்லுங்க. விஜய் டிவி. ஓகே, விஜய் டிவி. நீ 2 சொல்லுங்க. தெரியல. அட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் விட்டுருங்க. ஸ்டார் மூவிஸ் இருக்கா? இருக்கு. வேற என்ன இருக்கு? ஸ்டார் மா இருக்கா? ஸ்டார் மா, ஸ்டார் கோல்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 சேனல் இருக்கு. இந்த 3 சேனல்லையும் ஒரே ப்ரோக்ராமா ஓடுது.
இல்ல. டிஃப்ரெண்டா ஓடுதா? எஸ் கரெக்ட்டா? சார். அப்ப ஆமா. இது 3மே டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். அது 3த்துக்குமே சிங்கிள் சர்வர் தேவ. ஏன்னா 3மே டிஃப்ரெண்ட் புரோகிராம்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்றோம். கரெக்ட்டா? இப்ப இதே ஆ. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ன்னு வச்சுக்கங்க. ஓகே. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹிந்தி இருக்கா? எஸ். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ். தமிழ், இங்கிலீஷு, தெலுங்கு எல்லாம் இருக்கு. ஓகேயா? இது 3மே வந்துட்டு ஒரே புரோகிராமையா டெலிகாஸ்ட் பண்றான்? இல்ல. எஸ் சார். ஒரே ப்ரோகிராம் தான். ஆனா வாய்ஸ் மட்டும் மாறும் ஒரு ஆ சிலதுல. அப்போ ஒரு நம்ம சில என்ன டைம்ல பண்ணோம்? 3மே ஒரே புரோகிராம் தான் 3 சேனல்லயும். ஓகே. வாய்ஸ் மட்டும் தான் மாறுது. ஐ மீன் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் தேவை. அத நம்ம ஒரு இங்க ஸ்கிரிப்ட் எழுதி விட்டா அது பாட்டுக்கு டிரான்ஸ்கோட் பண்ண போகுது. ம், ம். ஓகே. அப்ப இது 3த்துக்கு சேர்த்து ஒண்ணா போட்டிருக்கோம். ஒரே ஓஎஸ். ஏன்னா 3மே டெலிகாஸ்ட் பண்ணுது. நம்ம ஒரே ஒரு ஸ்கிரிப்ட்ட உள்ள ஆட் பண்ணி விட்டா அது வாய்ஸ் மட்டும் ஐ மீன் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நடக்கும். ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் பூராமே இண்டிவிஜுவல் சர்வரு தேவ. ஆனா இங்க ஒரே ஒரு சர்வர் போட்டு 3 அப்ளிகேஷன் ரன் பண்ணிக்கலாம். இந்த 3 அப்ளிகேஷனையும் ரன் பண்றதுக்கான டாக்கர் இன்ஜின் லைக் எ ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட். இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து மேக் ஷூர் தட் ஆல் தீஸ் அப்ளிகேஷன்ஸ் ரன்னிங் ஃபைன். ஏன்னா இன்ஜின் இல்லாம உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் எப்படி மூவ் ஆகும்? மூவ் ம், ஆகுறது ம். எப்படி இருக்கு? இது வந்து சிங்கிள் ட்ராக்ன்னு வச்சுக்கோங்க. உங்க ட்ரெயின் ரன் ஆகணும்னா ட்ராக் வேணும்ல? ஒரு ஆமா. ட்ராக்ல மல்டிபிள் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஆனா இங்க எவ்ரிஒன் ஷுட் ஹேவ் செப்பரேட் ட்ராக். ஓகே. ஓகே. இப்ப ஓகே. கண்டெய்னர்ல என்ன பிளஸ் பாயிண்ட்? ஒரு ஓஎஸ் வச்சு மல்டிபிள் ஆப்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். அதே விர்ச்சுவல் மெஷின்னா செப்பரேட் EC2 இன்ஸ்டன்ஸ். இப்போ இது எப்படி நம்ம டிசைட் பண்ணுவோம்? பேஸ்ட் ஆன் த வொர்க் லோட். நான் இப்ப சொன்னேன் இல்லையா? நீங்க ம். டெம்பிள் ரன் எடுத்தா அது ஒரே அப்ளிகேஷன், ஒரே ஆப்பு, ஒரே கேமு. அதுக்கு கம்பல்சரி அது ஃபாஸ்ட்டா இருக்கணும். ஏன்னா அந்த பையன் ரன் ஆகுறான். அந்த இது புடிக்கணும். அப்புறம் இங்க ஸ்கோர் அப்டேட் பண்ணணும். எல்லாம் நடக்கும். ஓகே. ஆனா இந்த ஆப்ஸ பொறுத்தவரைக்கும், இது யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அது யூஸ் பண்ண ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும், அது பாஸ் ஆகணும். ஐ மீன் பாஸ் இன் சென்ஸ் அது ஃபாஸ்ட்டா இருக்கும். பேக் எண்ட்ல என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரே ஒரு ஓஎஸ் தான் போட்டிருப்பானுங்க. ஆனா மல்டிபிள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பானுங்க. இது வந்துட்டு ஒரு ஓ ஆப்புக்கே வந்து இவ்வளவு நெறைய வந்து உங்களுக்கு லோடு இழுக்கும் அப்படிங்கிறனால ஒரு சர்வர் சிம்பிளா போட்டாங்க. ஐ மீன் ஃபுல் சர்வர் போட்டிருக்காங்க. இப்ப நீங்க கேட்ட அந்த T2 மைக்ரோவா இதெல்லாம் வந்து, நீங்க எடுக்கிற அப்ளிகேஷன பொறுத்து இருக்கு. ஓகே. ஓகே. நீங்க என்ன ஓகே. கான்ஃபிகரேஷன் தேவையோ, அத தான் நீங்க போட போறீங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்ல என்ன பண்ணலாம்? பேக்கப். ஃபர்ஸ்ட் ஒன் ரூட் 53 டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெயிலியர் ஓவர் மாடல். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரூட் 53ல ஃபெயிலியர் ஓவர் ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஏ இருக்கும். பிளான் ஏ, பிளான் பி. அதாவது பிரைமரி, செகண்டரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரைமரி ஆப்ஷன் போகும். ஃபெயில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்டரிக்கு வந்துடணும். அதே மாதிரி ஆல்வேஸ் டிஸ்ட்ரிபியூட் த லோட் இன்டூ மல்டிபிள் டிராஃபிக்ஸ். அதாவது அவைலபிலிட்டி ஜோன் 1லேயும் இருக்கும், அவைலபிலிட்டி ஜோன் 2லேயும் ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது வந்து டிராஃபிக்கை ப்ராப்பராக சென்ட் பண்ணும். எல்லாத்தையும் ஒரே இதில் சென்ட் பண்ணாது. ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி சென்ட் பண்ணும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் டிராஃபிக். Next, load balancing. We know that load balancing is mainly for balancing the load, and it will do the health checkups for the failure over. I think நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு தெரியல. What is the difference between Route 53 and load balancer? இது ரெண்டுத்துல என்ன ப்ளஸ் பாயிண்ட்? So Route 53 traffic issue. இது ஹெல்த் செக்ஸ் பண்ணுது, இது ஹெல்த் செக்ஸ் பண்ணல. அப்புறம் எவ்வளவு லோடு வருதுன்னு செக் பண்ணி அனுப்பும். இது ரவுட் 53 அந்த லோடு செக்லாம் பண்ணாது. எது? ரவுட் 53 லோடு செக் பண்ணி இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. ஒரே ஒரு சர்வர் தான் அனுப்பும். ஆனா எலாஸ்டிக் லோட் பேலன்சர்
ரவுண்ட் ராபின் இல்ல அந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி லோடு கால்குலேட் பண்ணி நிறைய சர்வர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் டிராஃபிக். பட் ரவுட் 2 to 3 லோடு ஐ மீன் ஹெல்த் செக்அப் பண்ணும். செக் பண்ணுங்க. ஹெல்த் செக் லோட் ஹெல்த் செக் பண்ணணும்னு தெரியல எனக்கு. லோட் லோட் செக் பண்ணுமா சார்? நான் அதை சொல்ல வரேன். நீங்கள் லோட் பேலன்சிங் எடுத்தால் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? டார்கெட் குரூப்ஸ் இருக்கும். ஓகே, டார்கெட் குரூப்ஸ்னா என்ன? என்னென்ன சர்வர்ஸ்க்கு டார்கெட், அது அதோட டார்கெட்ஸ் செட் பண்றது. என்னென்ன சர்வர்ஸ் இல்லைன்னா அதில் டார்கெட் குரூப்ஸில் 4 டைப் இருக்குல்ல. டார்கெட் குரூப்ல 4 டைப் இருக்குல்ல. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கிளவுட் ப்ராக்டிஷனரே படிச்சிருக்கோம். ஓகே, நான் இப்போ காமிக்கிறேன். நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் ஃபஸ்ட்டு கிளவுட் ப்ராக்டிஷனர் ஃபைலை ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. நீங்கள் 1 இயரோ 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இதுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஷனர் இருக்கிற கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, இங்கே பார்த்துங்க. ஸோ லோட் பேலன்சிங்கில் 4 டார்கெட் குரூப் இருக்கும். ஓகே, ஒன்று EC2 இன்ஸ்டன்ஸ், கண்டெய்னர்ஸ், IP அட்ரஸ் அண்ட் லேம்டா ஃபங்க்ஷன். இந்த 4 தான் டார்கெட் குரூப்ஸ். ஓகே, இந்த டார்கெட் குரூப்ஸில் இருக்கிற இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா, கண்டெய்னர் கரெக்டாக இருக்கா, IP அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, லேம்டா கரெக்டாக இருக்கான்னு மட்டும்தான் லோட் பேலன்சர் செக் பண்ணும். ஓகே, இந்த ஹெட் செக்அப் இஸ் ஒன்லி ஃபார் த டார்கெட் குரூப் கம்ப்யூட் சர்வீசஸ். இது லோட் பேலன்சர். ஓகே, பட் ஆர்கிடெக்ட் அப்படி இல்லை. ஐ மீன் ரவுட் 53 அப்படி இல்லை. ரவுட் 53 என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செகண்ட் நான் இங்கே போய் இந்த ஆர்கிடெக்ட் காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் ஆர்கிடெக்ட் பார்த்தோம்ல, அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல. ஒரு செகண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது என்டையர் ஆர்கிடெக்சர்னு சொல்லி நான் எல்லா ஸ்லைட்லையும் காமிச்சிட்டேன் இல்லையா. ஃபஸ்ட்டு யூசர் வருவாங்க, ரவுட் 53 வருவாங்க, அமேசான் கிளவுட் ஃப்ரண்ட்டு, அப்புறம் இன்டர்நெட் கேட்வே. ஸோ இங்கே இருக்குது என்ன இருக்குது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவுட் 53க்கு உங்களுக்கு பிளான் ஏ பிளான் பி இருக்கும். அதாவது ப்ரைமரி வந்து இதுதான், இந்த ரூட் தான் ப்ரைமரி. இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகலைன்னா செகண்டரி, அதாவது S3 பக்கெட்டில் ஒரு காப்பி ஸ்டாட்டிக் வெப்சைட் வச்சுருப்போம், அது லான்ச் ஆயிரும். ஓகே, இப்போ ரவுட் 53க்கும் லோட் பேலன்ஸருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டுமே ஹெல்த் செக்அப் தான் பண்ணும். ஆனால் நான் ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி லோட் பேலன்சர் அதுக்குள்ளே இருக்கிற டார்கெட் குரூப்போட ஹெல்த் செக்அப் மட்டும்தான் பண்ணும். ஆனால் ரவுட் 53 இந்த யூசர் உள்ளே வந்து அப்ளிகேஷனை என்டர் பண்ண ட்ரை பண்ணுறான்னா இந்த ரவுட் 53 ஃபஸ்ட்டு போய் இந்த எல்லா ரூட்டும் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடும். ஒரு ரவுண்டு போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இந்த யூசரை அலோவ் பண்ணும். இதில் எவன் ஒருத்தன் ஒர்க் ஆகலைன்னா கூட அது அலோவ் பண்ணாது. அதுக்கான சொல்யூஷனை கொடுத்து முடிச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இதை அலோவ் பண்ணும். பிரைமரி ரூட்டு கிளியராக இல்லை அப்படின்னா செகண்டரி ரூட்டுக்கு விட்டுரும். ஓகே, இப்போ எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டே இருக்குமா இது ரவுட் 53? அதுக்கு ஒரு டைம் செகண்ட்ஸ் இருக்கும். 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா அது கீப் ஆன் செக்கிங் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, நீங்க இந்த லிங்க்டின்லாம் பார்த்துருப்பீங்கல்ல,
அவன் டயக்ராம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்கல்ல, இப்படி போய் இப்போ ஒரு பால் வருது, இப்படி போகுது வருது, இதுக்குள்ள போகுது அதுக்குள்ள வருது எல்லாம் காமிச்சிட்டு இருக்கானுங்கல்ல. ஆமா ஆமா அந்த மாதிரி தான் எவ்ரி 5 செகண்ட்ஸ் அது போயிட்டு ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்து அடுத்த ரவுண்ட் போக வேண்டியது. அந்த பஸ் மாதிரி தான் டவுன் பஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த டெஸ்டினேஷன் போயிட்டு ரீச் ஆகணும், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் போட்டு வராங்க. இது வந்து மெஷின், அதனால ரெஸ்ட் இருக்காது, அது வாட்டிக்கு சுத்திட்டே இருக்கும். You're getting? புரியுதா? எஸ் சார், இங்க சவுண்டா இருக்கு, அதான் மியூட் பண்ணிட்டு. ஓகே. அதுக்கு இன்னொருத்தர் யாரும் ஜாயின் பண்ணாங்கல்ல, ஐமன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அமேசான் விர்ச்சுவல் விபிசி. VPC extend your existing on-premise network topology to the cloud. So VPC, in case on-premise network இருந்துன்னா it can be go to cloud also. Cloudல இருந்து ஒரு support. VPC உங்களுக்கு தெரியும், VPC we can able to use for on-premises also, cloud also. It will always have a copy in the cloud. Next, direct connect. Designed network is mainly designed for resilient. Resilient என்ன? I think நான் உங்களுக்கு ஒரு 13 points எழுத சொன்னேன்னு நினைக்கிறேன். நோட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதுனீங்களா அது? ரெசிலியன்ஸ்னா இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரி எவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகும். Resilience means come back with same energy. What? Sorry. Come back with same energy. Now, so AWS direct connect எதுக்கு போகிறோம், மெயின்லி ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அது direct connection. Consistent replication and backups for large on-premise environments to the cloud. இது எப்போ மெயினாக யூஸ் பண்ணணும்னா ஆன்-ப்ரெமிஸ்லேருந்து க்ளவுடுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் ஃபாஸ்ட்டானா டெஃபினட்டாக வி யூஸ் டைரக்ட் கனெக்ட். அதுவும் பேக்கப்பாக யூஸ் பண்ணணும் டைரக்ட். AWS டைரக்ட் கனெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்து கிளவுட் மூவ் பண்றோம்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா AWS பேக்கப்ஸ் வேற தனியா யூஸ் பண்ணோம். எதுக்கு? இதுவே ஃபாஸ்டா தான் சார் இருக்கு. எதுக்கு AWS பேக்கப்ஸ் தனியா அதுல ஆட் பண்ணோம்? இது வந்து ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்கிற கம்பெனியில் இருக்கிற டேட்டாவை ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து கிளவுடுக்கு மூவ் பண்ணுறோம், அதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். கிளவுடுக்கு ஒரு பேக்கப் டிஃபால்ட்டாக இருக்கும். அதான் நீங்கள் AWS இப்போ அமேசான் அவைலபிலிட்டி ஜோன் 1ல் போட்டிங்கன்னா 3ல் இன்னொரு காப்பி இருக்கும்ல, 3லையும் 2லையும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு காப்பி இருக்கும், அது டிஃபால்ட். இது மட்டும் தான் நீங்கள் பேக்கப்னு உங்கள் ரயின்லேருந்து செட் பண்ணுறீங்க. அந்த இது வந்து கிளவுடு வந்து AWS ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது. அதுக்கு அது வந்து நம்ம ரொம்ப எல்லா டேட்டாவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம போய் அதை ரிட்ரீவ் பண்ணணும், அதுக்காக அது. இது வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பேக்கப் வைக்கிறோம், அவ்வளோதான். So network over, storage over, compute over. Now database. Database features that support recovery. என்னென்ன database recovery பார்க்கலாம். RDS, DynamoDB. RDSல என்ன பண்ணும், we take a snapshot data and save it in a separate region. Same thing for compute என்ன பண்ணும், ஏன்னா RDS is one of the RDS is alone one of the சர்வர், கரெக்டா? அதனால சர்வர்னால அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரீவியஸ் பேக்கப் வச்சிருந்தோம்னா அது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கும். கம்பைன்ட் ரீட் ரிப்ளிகாஸ், இதுல ரீட் ரிப்ளிகாஸ் இருக்கு. RDS எவ்வளவு ரீட் ரிப்ளிகாஸ் சப்போர்ட் பண்ணும்? 5 ரீட் ரிப்ளிகாஸ் சப்போர்ட் பண்ணும் RDS. அரோரா எவ்வளவு சப்போர்ட் பண்ணும்? 15 வந்து அரோரா சப்போர்ட் பண்ணும். ரீட் ரிப்ளிகாஸ் 5, இது வந்து அரோரா இஸ் 15. With multiple availability zone deployments to build resilient disaster recovery strategy. ஸோ ஒன்று ரீடிப்ளிகா போட்டுருங்க, ஸோ தட் உங்கள் மெயின் டேட்டா பேஸ் எந்த க்ராஷும் ஆகாது, ஆனாலும் ஒரு பிரச்சனையும் ஆக போகிறது இல்லை. செகண்ட் ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தேர்டு ரீடைன் ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ். ஸோ டேட்டா பேஸ்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கப் டைம் செட் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு டைம் இதில் பார்த்தோம்ல, ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். எவ்ரி 1 hour ஒரு பேக்கப் எடுத்துருன்னு சொன்னால் அது வாட்டிக்கு எடுத்து வச்சிடும், அது ஒரு ஆட்டோமேட்டட் பேக்கப். நெக்ஸ்ட் ஒன்
Amazon DynamoDB. Backup entire table in seconds. Backup entire table in seconds. Why it is seconds na? DynamoDB is what? It is No, serverless. serverless. Yes, serverless na என்னன்னு சொல்லிருக்கேன் already. இது Serverless na மேனேஜ் AWS. managed service na managed by AWS. AWS. அதனால அதுவே எல்லாத்தையும் எடுத்துரும். Use point in time recovery நம்ம learn பண்ணது இப்போ. To continuously backup tables up to 35 days. Next, initiate backups with single click. Initiate backup with single click on a single application program. அதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துடணும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குளோபல் டேபிள் யூஸ் பண்ணலாம். குளோபல் டேபிள் டு பில்ட் மல்டி ரீஜன் மல்டி மாஸ்டர் டேட்டாபேசஸ் that provides fast local performance for massive scaled globally distributed applications. ஸோ குளோபல் டேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் மல்டி ரீஜன் ஒரே டேபிள் மல்டி ரீஜனில் டிப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ என்ன ஆனாலும் மெயின் டேட்டாபேஸ்க்கு ஒன்றும் ஆகாது. கீழே இருக்கிற நம்மளோட சப் டேபிள்ஸ் மூலிமா நம்ம லேட்டன்சியும் குறைக்க முடியும். ஒரு பேக்கப் காப்பியும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். Next, automated services, quick replicate or redeployment environments. How to replicate quickly and redeploy the entire architecture environment also. So environment nu சொன்னாலே ஒரு செட்டப் போடணும். That is infrastructure as a service, infrastructure as a code, IAC. நீங்க இன்டர்வியூ போறீங்க இல்லையா, டெஃபினட்டா கிளவுட் ஃபார்மேஷன் கேட்பாங்க. ஓகே, கிளவுட் ஃபார்மேஷன்னா அதோட கோடிங் மாதிரி கேட்பாங்க, இல்ல எப்படி சார் கேட்பாங்க? கோடிங்லாம் கேட்க மாட்டோம். கிளவுட் ஃபார்மேஷன் அண்ட் தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் இதுதான் வந்து உங்களுக்கு டெராஃபார்மும் கூட. டெராஃபார்ம் அண்ட் கிளவுட் ஃபார்மேஷன் ஆர் சேம். என்ன பண்ணி கொடுக்கும்னா ஸ்டாக்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்டாக்கை நம்ம ஈஸியாக வேற இடத்துலையும் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸ்டாக் ஆஃப் ரிசோர்சஸ், ஸ்டாக் ஆஃப் ரிசோர்சஸ். இப்போ நம்ம இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தோம்ல, அதில் வந்து ஸ்டாக் இருக்கு. என்ன ஸ்டாக்? ஃபர்ஸ்ட் ஒன் ரவுட் 53 போகணும். ஓகே, ரவுட் 53. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லோட் பேலன்சரை ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஏஎஸ்ஜி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு போகும். அதுக்கப்புறமா தான் EC2. EC2 டச் பண்ணதுக்கப்புறமா தான் டேட்டா பேஸ். ஓகேயா, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டாக்கை நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை அப்படியே தூக்கி வேறு இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது ரீஜன் ஏல இருக்குன்னா இந்த ஸ்டாக்கை அப்படியே ரீஜன் பிலையும் மாற்ற முடியும். பட் இந்த ஸ்டாக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a கோட் தான் வந்து இந்த கிளவுட் ஃபார்மேஷன். இந்த கிளவுட் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ யூ கேன் see here நான் இதை சொன்னது தான். Use templates to quickly deploy collection of resources. That is a collection of resources as needed. And duplicate production environment in a new region or VPC in minutes. இப்போ சொன்னால் இந்த ரீஜன் பியில் அப்படியே டூப்ளிகேட் பண்ணி விட்டுறலாம், நமக்கு வேலை மிச்சம். நம்ம என்னெல்லாம் இங்கே செட் பண்ணோமோ அதை அப்படியே தூக்கி அங்கேயே செட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் ஐடி வேதாந்தம் எடுத்தீங்கன்னா ஐடி வேதாந்தோட கலரு, அந்த ஸ்கீமு, இந்த ஆஃபீஸ் செட்டப், இது எல்லாமே எல்லா இடத்துலையும் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா, சென்னையிலும் சரி, பெங்களூர், ஹைதராபாத் எல்லாம். ஏன்னா அவங்க ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்றாங்க. இதுதான் கரெக்ட், இந்த கலரு இந்த கலர் தான் எல்லாமே கரெக்டா செட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதை அப்படியே தூக்கி ரிப்ளிகேட் பண்ணிட்டாங்க. நியூ ரீஜன், இது நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலே போதும், இதை ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், எலாஸ்டிக் பீன் ஸ்டாக். எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் ஆல்சோ வாட் இட் இஸ்? It is serverless. Correct. It is serverless. Yes, it can able to support everything. Our duty is only focus on our application. So it will quickly redeploy your entire stack in only a few minutes. So this is the automation tool நம்ம யூஸ் பண்ணலாம். Elastic Beanstalk. Next, OpsWorks. OpsWorks mainly automate host replacement. Combine it with AWS cloud formation in the recovery system.
இந்த ஆப்ஸ் ஒர்க்ஸ் மெயின்லி நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா அந்த ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து க்ளவுடுக்கு மூவ் ஆகிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். இதுவும் சேம் திங். அந்த என்டையர் டெம்ப்ளேட்டை அப்படியே தூக்கி யூஸ் பண்ணும். நீங்கள் என்ன அப்டேட் பண்ணீங்களோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணும். ஹோஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன? நீங்கள் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட்டை இன்னொரு ஹோஸ்ட் கண்ட்ரியில் போய் மூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியும் தானே. அதே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணலாம். ஒரே மாதிரி வெப்சைட் எத்தனை இருக்கு இருப்பாங்க. ஹோஸ்ட் மட்டும்தான் வேறையா இருப்பான். அதே வெப்சைட் தான், வேற ஒன்றும் டிஃபரன்ஸ் இருக்காது. இது எல்லாமே ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஸோ ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் குவிக்லி டிப்ளாய்மெண்ட். Coming to the end of this section, so என்னென்ன பார்த்தோம்? Yes, can anyone read this one? Yes, to choose the correct disaster recovery strategy, first identify your recovery point object, RPO, and recovery time objective, RTO. Use features such as S3 cross-region replication, EBS volume snapshots, and Amazon RDS snapshots to protect data. Use networking features such as Route 53, failover, and the elastic load balancing to improve application availability. Use automation services such as AWS CloudFormation as a part of your DR strategy to quickly redeploy duplicate environments when needed. Okay. Disaster recovery patterns. Disaster recovery patterns. இப்போ டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு அவங்க ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பேட்டர்ன்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். First one, common disaster recovery patterns are all 4 options are there. First one, backup and restore. Next, pilot light. Next, warm standby and multi-site. 4 ஆப்ஷன்ஸ். இதை பற்றி டெஃபினட்டாக உங்களோட எக்ஸாமில் ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்பாங்க. டிசாஸ்டர் ரெக்கவரி பேட்டர்ன்ஸ் பற்றி. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், பைலட் லைட், வார்ம் ஸ்டாண்ட் பை, மல்டி சைட். Each pattern is suited to a different combination. Each pattern is suited to a different combination of one is RPO and RTO. இதில் எது காஸ்ட் எஃபெக்டிவ்ங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அது அவங்கவுங்க பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு. ஓகே, now we'll see the first one. Backup and restore pattern. First one, backup and restore pattern. As the name itself saying that we are going to keep a backup. For example, backup configuration and state data to S3. First one, நம்ம எல்லா on-premise டேட்டாவையும் தூக்கி S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த S3 பக்கெட்ல ஸ்டோர் பண்ணாலும் அதுக்கு நம்ம காசு பே பண்ண தான் போகிறோம். கரெக்ட்? அது பண்ணி நம்ம 10 வருஷம் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 10 வருஷத்துக்கான பேமெண்ட் நம்ம பண்ணணும். அதுக்கு இம்ப்ளிமெண்ட் லைஃப் சைக்கிள் பாலிசி டு சேவ் ஆன் காஸ்ட். உங்களுக்கு ஆல்ரெடி S3 லைஃப் சைக்கிள் தெரியும் இல்லையா? S3 லைஃப் சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி S3ல இருக்கும், அடுத்து S3 IA ல இருக்கும், அதுக்கப்புறம் S3 கிளேஷியர் இருக்கும். இந்த பேட்டர்ன் தான் என்ன சொல்லுவோம், நம்ம இன்டெலிஜென்ட் டயரிங் சொல்லுவோம். கரெக்ட்? இப்போ அதே தான் S3ல இருக்கு. அங்கேருந்து 30 நாள் கழிச்சு நேராக S3 IAக்கு போயிடும். அங்கே 60 days இருக்கும். அங்கேருந்துக்கு அப்புறம் இங்கே 1 வருஷம் இருக்கலாம், இல்லை 5 years இருக்கலாம். 10 years போடணும்னா நான் எதை போடணும்? எஸ், டீப் ஆர்கைவ் போடணும். எப்போ மோர் தென் 6-7 எல்லாம் வந்தால் டீப் ஆர்கைவ் போடணும். 5 years டேட்டா நான் வந்து வச்சுக்கணும்னா நான் வந்து கிளேஷியர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆஃப்டர் 5 years என்ன ஆகும்? இது நேராக டெலீட் ஆயிரும். கரெக்டா? ஸோ இந்த செட்டப் போடும்போது என்ன ஆகும்? மறுபடியும் எனக்கு காஸ்ட்டு கம்மியாகும். இப்போ எதுக்காக இங்கே வைக்கிறோம் பேக்கப், இங்கே வைக்கிறோம் S3ல, நான் திரும்பி அதை எடுக்கிறதுக்காக. whenever I need, I can restore it back to my on-premises itself. So for that, to access இந்த எல்லா டேட்டாவும் நிறைய இருக்கு, அதை நான் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ணதுக்காக நான் அங்கே ஒரு சர்வர் போட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் டைரெக்டாக கொடுத்து விட்ருவேன். இந்த எண்ட் பாயிண்டில் போய் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணுன்னு ஃபாஸ்ட்டாக கொடுத்தேன்னா, ஒரு சர்வர் ஆட் பண்ணா எனக்கு அந்த எல்லா டேட்டாவும், அதாவது 5 வருஷம் டேட்டா நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, 5 வருஷம் டேட்டாவை நீங்கள் திரும்பி எடுக்கணும் அப்படின்னா அது டைம் ஆகும். இப்போ நம்ம எப்படி தண்ணியை எடுக்கிறோம், வெள்ளிலேருந்து தண்ணி எடுக்கிறோம், கிணத்துலேருந்து எப்படி தண்ணி எடுப்போம்? வாளி வச்சு எத்தனை நாள் எடுப்பீங்க? நீங்கள் நிறைய தண்ணி எடுக்கணும். அதாவது ஒரு டேங்கரில் சைஸ் தண்ணி எடுக்கணும், என்ன பண்ணும்?
மோட்டர் வச்சிருக்கோம். மோட்டர் போடணும். அதேதான். இந்த மோட்டருக்கு பேர் தான் இங்கே சர்வர். இங்கே சர்வர் போட்டு எல்லா டேட்டாவையும் தூக்கி இதை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு நாங்கள் ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்றோம். எண்ட் பாயிண்ட் கொடுத்த உடனே அது நேராக உங்களோட கார்பரேட் டேட்டா சென்டர் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் ஃபைலுக்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். எண்ட் பாயிண்ட் எதுக்காக சார் யூஸ் பண்ணுறோம்? எண்ட் பாயிண்ட் இஸ் a direct line, direct connection. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடை காமிச்சுக்கிட்டு இருக்கேன், கரெக்டா? இப்போ நான் இந்த ஸ்லைடு காமிக்கும் போது இந்த ஸ்லைடோட லிங்க் உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்தா அதுதான் எண்ட் பாயிண்ட். அதாவது நீ டைரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போ. நான் உங்களுக்கு வந்து இந்த இது நான் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன், எந்த ஃபைலில் வச்சுருக்கேன், அதுதான் எனக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்களும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே 4 சப் ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் மறுபடியும் அந்த ப்ராஜெக்டை அந்த ஃபைலை எடுக்கிறீங்க. இப்போ அதுக்கு பதிலாக இந்த ஃபைலை நீ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டைரெக்டாக இந்த லிங்கே கொடுக்குறேன். இப்போ எது பெஸ்ட்டு? இந்த லிங்க் தானே பெஸ்ட். டைரக்டா ஆக்சஸ் பண்றேன். அதே தான். இப்போ விபிசிக்குள்ள இப்போ நான் வெளியிருந்து ஒரு ஆள் உள்ள கிளவுடுக்குள்ள வரான்னா அவன் என்னெல்லாம் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும்? அவன் இன்டர்நெட் கேட்வே, ரவுட் டேபிள், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப்பு, NACL, இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தானே வரணும். அப்போ அதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக ஒரு விபிசி எண்ட் பாயிண்ட் கொடுத்துறேன். டைரெக்டாக இந்த விபிசிக்குள்ளே நீ போகலாம், இந்த பாயிண்ட்டை நீ யூஸ் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்? உங்களோட ஒர்க்கு ஃபாஸ்ட் ஆகும். நீ இவ்வளோ தூரம் தாண்டி போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 4 லெவல்ஸ் இருக்குல்ல. இன்டர்நெட் கேட்வே இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ரவுட் டேபிள் இருக்கு, அதுக்கப்புறம் NACL இருக்கு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நீ சர்வரே டச் பண்ண முடியும். நீ வெளியிருந்து வர, அதே தான் வெளியிருந்து வரா. இவன் உள்ள வரணும், இவெல்லாம் தாண்டி தான் வரணும். ஆனால் இந்த சர்வரை டச் பண்ண நான் டேரெக்டாக விபிசி எண்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துறேன், இந்த டைரக்ட் லிங்க் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துறேன். அவன் டைரெக்டாக இங்கே வரான். இவன் யாரையும் அவன் பார்க்கல. ஓகே, this is first one, backup and restore pattern. Next one, storage gateway. Storage gateway. Now storage gateway எதுக்கு ஆக்சுவலா? To transfer your data. அதேதான். நான் இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா ஒரு சர்வர் 3 கேட்வே, அது வந்து ஸ்டேப் கேட்வே, வால்யூம் கேட்வே, ஃபைல் கேட்வே. டேப் கேட்வேனா உங்களோட இந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம டேப்னு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா ஹார்ட் டிஸ்க் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? இப்போல்லாம் வெறும் பழைய ஃபைலை வச்சுக்கிறது யூஸ் பண்ணுறோம். ஹார்ட் டிஸ்க் நம்ம இப்போ எதுக்கு வாங்கிருக்கோம்? ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபைலை நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் வச்சுருப்பீங்களா? எக்ஸ்டென்ஷன் ஹார்ட் டிஸ்க் நம்ம வைக்க மாட்டோம் இல்லையா? சேம் திங் ஹியர். சி விர்ச்சுவல் டேப் லைப்ரரிஸ். ஸோ டேப் கேட்வே, அதில் ஒரு லிங்க்கு, இதில் ஒரு வால்யூம் கேட்வேனா உங்களோட EBS வால்யூம் மாதிரி அது ஒரு வால்யூம், அதனால EBS ஸ்னாப்ஷாட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைல் கேட்வே. ஃபைல் கேட்வே இஸ் நத்திங் பட் யுவர் திஸ் ஒன் EFS மாதிரி. அதுலேருந்து ஒரு பேக்கப். எல்லாத்தையும் நீங்கள் S3யில் கொண்டு வரீங்க. இங்கேயும் பக்கெட் ஸ்டோர் பண்ணுறீங்க. இந்த ஸ்னாப்ஷாட்டை நம்ம எதோட கனெக்ட் பண்ணிக்கணும்? EC2ஓட. ஏன்னா அப்போ தான் நம்ம திரும்பி எடுக்க முடியும். இது S3யில் இருக்குது. போக போக நம்ம கிளேஷியருக்கு மாற்றி விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப நாள் இங்கே இருந்து வேஸ்ட்டு தான், காசு தான் செலவாகும். ஆனால் தூக்கி கிளேஷியர். இங்கே இது அகைன் இதையும் வந்து ஒரு ஏஷியர் வாலெட்டில் போட்டு விடலாம். எது இந்த டேபிள் லைப்ரரிஸ் எல்லாமே ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணது. இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணோம்? ஒரே ஒரு லிங்கை கொடுத்துறோம், HTTP லிங்க். அப்போ டைரெக்டாக இட் கேன் ஏபிள் டு கோ அண்ட் ஸ்டோர் த டேட்டா. நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். ஆன் ப்ரிமிசஸ். இது மெயினாக எதுக்குன்னா ஆன் ப்ரிமிசஸில் இருக்கிறது எல்லாத்தையும் க்ளவுடுக்கு மாத்திரம். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே ஆன் ப்ரிமிசஸில் இருக்குது. அதை தூக்கி நம்ம க்ளவுடுக்கு மாற்றணும். அதனால் நம்ம டைரெக்டாக ஒரு லிங்க் கொடுத்து க்ளவுடோட கனெக்ட் பண்ணோம். ஆனால் எல்லாமே வந்து S3க்கு தான் போகும். நீங்கள் EBS வால்யூம்ங்கிறனால அதை வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸோட இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் டு அட்டாச் த வால்யூம்.
ஆப்ஷன் டு ரீஸ்டோர் டு வால்யூம் அட்டாச் டு EC2 இன்ஸ்டன்ஸ். EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பேக்கப் எடுக்கும், அதை திரும்பி நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் தான் லான்ச் பண்ணி ஆகணும் ஃபார் ரீஸ்டார்டிங் த சிஸ்டம். அதனால இந்த ஸ்னாப்ஷாட்டோட ஸ்டோரேஜை EC2 இன்ஸ்டன்ஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது டேப்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஸ்டோர்டு வால்யூம் தான். அந்த ஸ்டோர்டு வால்யூமை தூக்கி நம்ம கிளேஷியர்ல மூவ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் S3ல வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம S3 கிளேஷியருக்கு ஆர்கைவ் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு டைம் லைன் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 30 days வைப்போம், இதுக்கு வந்து 1 or 2 days or 5 daysக்குள்ள வச்சுட்டு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அப்பதான் தெரியும் எது தேவை உள்ள டேட்டா, எது தேவையில்லாத டேட்டா. தேவை இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம தூக்கி அதை வாலெட்ல போட்டுடலாம். Okay. Now backup and restore checklist. What are the checklists we have? Preparation phase and in case of disaster. First preparation phase. First create a backup of the current systems. Store backups in Amazon S3ல ஸ்டோர் பண்ணிக்கணும். Document procedures to restore from backups. அதாவது இந்த டாக்குமெண்ட் ப்ரொசீஜரை எழுதியிருக்கணும். எப்படி நான் இந்த பேக்கப்பை திரும்பி கொண்டு வர போறேங்கிற ப்ரொசீஜர். And know which AMI I use to build and how to restore systems from backups, how to route traffic to the new system, how to configure the deploy. இந்த எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரை வச்சுட்டு தான் நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் பண்ணோம். சும்மா நம்ம யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி பேக்கப் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர், இது எப்படி ரிகவர் ஆக போகுது, எங்கேருந்து இது கனெக்ட் ஆக போகுது, எதாவது இந்த கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக நம்ம கொடுத்து வச்சிருக்கோமா, இது எல்லாமே பார்க்கணும். ஐ திங்க் நம்ம இதில் அதாவது நம்ம ஆஃபீஸ்லலாம் இருக்கு இல்லையா, அந்த ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஜென்ரேட்டர் இன்வெர்டர்? சார் அது மோஸ்டா கனெக்ஷன்ல இருந்துட்டே இருக்கும், பேட்டரி கனெக்ஷனும் இருக்கும், இந்த நம்ம லைன் கனெக்ஷன் இருக்கும். லைன் கனெக்ஷன் காட்டஸ்னா டைரக்டா பேட்டரியில இருந்து பவர் எடுக்கும். அது நம்ம போய் ஏதாவது பண்ண போறோமா? நம்ம சேம் திங். நம்ம கான்ஃபிகர் பண்ணி இப்போ வச்சிருந்தா ஒர்க் ஆகும். நம்ம கான்ஃபிகர் பண்ணல, ஒயரே கனெக்ட் பண்ணா ஒர்க் ஆகுமா? ஒயரே கனெக்ட் பண்ணாம ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகலன்னு சொன்னா அது எப்படி? ஐ திங்க் ப்ரீவியஸா அந்த மோட்டார் ஜென்ரேட்டர்ஸ் இருக்குல்ல, பெட்ரோல் ஊற்றி டீசல் ஊற்றி பண்ணுறது, டீசல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணணும். In case of disaster, retrieve backups from S3 bucket, restore required infrastructure, EC2 instance from prepared AMIs, elastic load balancer, நம்ம இப்போ பார்த்த எல்லாமே, restore from backup, route traffic to the new system, that is adjust the domain name system according DNS name வந்து கரெக்டாக நம்ம route பண்ணணும். AWS resources created by AWS Cloud Formation Stack, automated deployment to restore or duplicate the environment. ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்டாக் வந்து டூப்ளிகேட் காப்பி இருக்கணும். அந்த டூப்ளிகேட் காப்பிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அகைன். This is the first method, backup and restore phase. Next one, pilot light pattern. Second one, pilot light pattern. இப்போ இந்த பைலட் லைட் பேட்டர்ன் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது என்ன நடக்குது. வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், this is what called what 3-tier architecture. கரெக்டாக வெப் சர்வர், ஆப் சர்வர் அண்ட் டேட்டாபேஸ். இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு வெப்சைட்டு போனால் ஃபஸ்ட்டு ரவுட் 53 தான் வரும், அது சர்வருக்கு போகும். இப்போ மெயினாக இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த பைலட் லைட் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு டேட்டாபேஸை மட்டும் பேக்கப் எடுத்து வச்சிருக்கோம். தெரியுதா? சர்வர் எக்ஸிஸ்ட் இருக்கு, கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம், ஆனால் that will not run. Only பேக்கப் தான் சார் எடுக்கிறோம். இது பேக்கப் இல்லைங்க, லைட்ல பேட்டர்ன் செட் பண்ணி சொல்றாங்களா? பேட்டர்ன் செட் பண்ணி வச்சிருக்கோம், ப்ரிப்பேர் ஆகிக்கிறோம். ஏதாவது ஆச்சுன்னா என்ன நடக்கும் அதுக்காக கனெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அதாவது இதுதான் அடுத்து யூஸ் பண்ண போறோம்னு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அதை கனெக்ஷனோ ஸ்டார்ட்டோ பண்ண மாட்டாங்க. தெரியுதா? நீ கனெக்ஷன் ஆர்டிஎஸ்ல வர இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் சார் இது. ஆர்டிஎஸ் வர இன்ஸ்டன்ஸ் தான், பட் டேட்டா பேக்கப் நமக்கு இருந்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக டேட்டாபேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்ற சர்வர்ஸையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க கிளவுட்ல. இங்க தெரியுதா, இது ஆன் ப்ரெமிசஸ் ஆர் கிளவுடு ஏதோ ஒன்று இருக்குது. இங்க ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. சரி, இந்த டாபிக்கே என்ன, டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் தான் இந்த டாபிக். ஓகே, அதுக்கு 4 ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம இப்பதான் பார்த்தோம், பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். பேக்கப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரீஸ்டோர் பண்ணுன்னு அவங்க சொல்றாங்க. இந்த செகண்ட் லெவல்ல என்ன ஆகுது, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு பேக்கப்பும் ரன் ஆயிட்டு இருக்கணும், ஆனா அது டேட்டாபேஸ் மட்டும் ரன் பண்ணு,
மத்ததை எதுவும் ரன் பண்ணாத, கனெக்ஷன் மட்டும் ரெடி பண்ணி வை, அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணாத. இது ஆட்டோ ஸ்டார்ட் தான் சார் ஆகும். இது ஆட்டோ ஸ்டார்ட் தான். இங்க என்ன டேட்டா மிரரிங் அண்ட் ரெப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி இன்னொரு கிளவுட்ல கொடுத்து வச்சிருக்கணும்ல. இது ஆன் ப்ரெமிசஸா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, ஆல்ரெடி கிளவுட்ல இருக்குன்னா அது அவைலபிலிட்டி ஜோன் 1, 2, 3ல ஒரு பேக்கப் இருக்கும். ஓகே, இது ஆன் ப்ரெமிசஸா இருக்குன்னா நீங்க இங்க சேவ் ஆகுற டேட்டா, உங்க சிஸ்டம்ல சேவ் ஆகுற டேட்டா இங்க ஆட்டோமேட்டிக்கா கிளவுட்லயே ஒரு காப்பி சேவ் ஆகும். அதுக்கு நீங்க கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கணும்ல. அதுதான் இது. இதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். இதுல என்ன பாத்துக்குங்க, இந்த கம்மிங் அதர் ரெண்டுமே வந்து இதே தான் வரப்போகுது. பட் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான். இங்க என்னன்னா இங்க சர்வர்ல எக்ஸிஸ்டா இருக்கு, ஆனா ஸ்டார்ட் ஆகாது, ஆனா ரன் ஆகாது. வெறும் டேட்டாபேஸ் மட்டும் ரன் ஆகும். அந்த 3 டயர் அப்ளிகேஷன்ல 2 டயர் இங்க கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க, பட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு டயர் மட்டும் ஒர்க் ஆகும் இந்த பேக்கப்ல. இங்க 3 ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஏதாவது ஆச்சுன்னா டேட்டாபேஸ்ல இருந்து அதுக்கப்புறம் இதையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன் கேஸ் ஒன் ஆஃப் டிசாஸ்டர், இப்போ டிசாஸ்டர் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இது ரெண்டும் ஒர்க் ஆகாது. நீங்க ஆல்ரெடி இங்க எடுத்திருக்க பேக்கப் இங்க இருக்கு. இந்த ரவுட் 53 நீட்டா இந்த பக்கம் டேர்ன் ஆயிரும். இந்த சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். தெரியுதா? ரெடி பண்ணி வச்சிருக்கோம், ஆனா இங்க ஸ்டார்ட் பண்ணல. ஏதாவது பிரச்சனை அங்க ஒர்க் ஆகலைன்னா மட்டும்தான் இங்க நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்ப புரியுதா? இதுதான் வந்து லைட் பேட்டர்ன். இதுல என்ன காஸ்ட்னு நமக்கு எக்ஸ்ட்ராவா இந்த டேட்டாபேஸ் காஸ்ட் மட்டும் வரும். Now, what is the preparation phase and checklist here? Configure EC2 instance to replicate or mirror service. EC2 instance or replicate mirror servers. Ensure all supporting custom software packages are available. Create and maintain AMIs for key servers. ஏன்னா சர்வர் நம்ம லான்ச் பண்ணோம், அதனால சர்வரை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். Where fast recovery is needed. Regular run these servers, test them and apply any software updates. Configuration changes. Consider automating the provisioning of AWS resources. In case of disaster, automatically bring up resources around the replicated core data. Scale the system as needed to handle. Switch over to the new system. So நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்ததுதான். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே ரிப்ளிகேட் ஆயிருக்கும். முடிஞ்ச இன்னொரு சர்வரும் தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது நம்ம பேஸ்ட் ஆன் த டிராஃபிக் adjust to the new DNS record. ஸோ அந்த DNS record சேஞ்ச் ஆயிருக்கும். ஐ திங்க் நீங்கள் இந்த யூடியூப்லாம் பார்க்குறீங்களா? ஐ திங்க் இப்போ இந்த பிக் பாஸ் லைவ் எல்லாம் பண்ணுறானுங்கள, அங்கே ஓடிட்டு இருக்கோம் 9:30 மணிக்கு. அப்போவே எனக்கு சில பேர் யூடியூப் லிங்க் ஒன்று கொடுத்து நீ இதில் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எஸ், ஆனால் அதே மாதிரி அவன் ஒரு 5 minutes 10 minutesல சர்வரை மாற்றிடுவான். ஏன்னா அவன் மாட்டிக்குவான். அதனால அவன் ப்ராக்ஸர் போட்டு கீழே இன்னொரு லிங்க் போட்டிருக்கேன் உங்க சேட் பாக்ஸ்ல, அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவான். கரெக்டா? ஸோ சேம் திங் இங்கே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க நார்மல் சிஸ்டம் அந்த லிங்க் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா ஒரு சின்ன சேஞ்சோட இந்த டிஎன்எஸ் மாறி இருக்கும் இல்லையா, அந்த நேம் மாறி இருக்கும். அதனால அவன் அந்த லிங்கை கொடுத்துருவானுங்க. ஐ மீன் அந்த லிங்க்குக்கு மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வார்ம் ஸ்டாண்ட் பை. அந்த நேமே சொல்லுது, என்ன பண்ணுது? ஸ்டாண்ட் பை. அப்படின்னா என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ T2 மைக்ரோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதே தான் இங்கே ஆன் ப்ரொமிசஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ரவுட் 53 போயிட்டு இருக்கு, டேட்டா ரெப்ளிகேஷன் ஆகிட்டு இருக்கு. போன தடவை நம்ம என்ன பண்ணோம், இதை ஆக்டிவேட் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், இங்கேயும் அது ஆக்டிவேட்லேயே இருக்கு, ஆனால் லோ கெப்பாசிட்டியில் இருக்கு. அசாப் நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கே T2 மைக்ரோல ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது இல்லை சார் அந்த சர்வர் மாதிரி. பர்ஃபார்ம் பண்ணாது, இது பேக்கப் காப்பி. அதாவது ஆக்டிவ்ல இருக்கும், ஆனா வந்துட்டு லோ கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இது T2 நானோல இருக்கலாம். ஓகே, சரி இப்போ வந்து நீங்க டிராஃபிக்ல இருக்கீங்க. ஓகே, டிராஃபிக்ல இருக்கும்போது நீங்க ரைஸ் பண்ணுவீங்களா ஆக்சிலரேட்டரை? புரியல சார், கேட்கல. நீங்க டிராஃபிக்ல இருக்கீங்க,
நீங்க டிராபிக்ல இருக்கும்போது டிராபிக்ல நின்றுட்டு இருக்கீங்க, சிக்னல் விழுகல. அப்ப சிக்னல் விழுகிறதுக்கா நீங்க வண்டி ஆஃப் பண்ணி போட மாட்டீங்க, கரெக்டா? நீங்க லோ கெப்பாசிட்டில வச்சிருப்பீங்க, அதாவது நியூட்ரல்ல வச்சிருப்பீங்க, இல்ல ஆனா வண்டி ரன் ஆயிட்டு தான் இருக்கும், பெட்ரோல் போயிட்டு தான் இருக்கு. அதேதான், பெட்ரோல் இங்க போயிட்டு தான் இருக்கு, காசு போகும், ஆனா லோ கெப்பாசிட்டியில போகும். ஏன்னா நீங்க T2 நேனோ இங்க போட்டிருக்கீங்க, இங்க T2 மைக்ரோ போட்டிருக்கீங்க. இங்க தெரியுதா, இங்க 2 சர்வர் போட்டிருக்கான், இங்க ஒரே ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. எதுனா சும்மா ஒரு பேக்கப், ஏதாவதுன்னா டக்குன்னு இவன் ஸ்டார்ட் பண்ணும், அதனால அவன் ரெடியா இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்க பாத்தீங்களா, இங்க நீட்டா ஆட்டோ ஸ்கேலிங் போட்டோமா, இப்ப இங்க T2 மைக்ரோ இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இதுக்கு ஈக்குவலா இதுவும் வந்துடும். இது ஒர்க் ஆகல அப்படின்னா டக்குன்னு இங்க எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்க அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா புரியும். இப்ப தெரியுதா, போன தடவை ஒரு சர்வர் தானே வச்சிருந்தான் லோ கெப்பாசிட்டி, இங்க நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் போட்டனால இந்த ஒர்க் லோடு என்னவோ அந்த ஒர்க் லோட மேனேஜ் பண்றதுக்கான ஆட்டோ ஸ்கேலிங் போட்டு அது சர்வர் ஆட் பண்ணிட்டே இருக்கு. மறுபடியும் டிஎன்எஸ் வந்து மாறிடும். இதுல பேர் என்ன, வார்ம் ஸ்டாண்ட்பை. ஸ்டாண்ட்பைனா ஆல்ரெடி அதுவும் ஒர்க் ஆயிட்டு இருக்கும், ஒரு சைட்ல அதுவும் ஒர்க் ஆயிட்டு இருக்கும், அதுவும் ஒரு சைட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும், அதுக்கு ஒரு பேமெண்ட் வரும். ஸோ அந்த அளவுக்கு பேமெண்ட் கொடுக்க ரெடியா இருந்தா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வார்ம் ஸ்டாண்ட்பை பேட்டர்ன் இன் கேஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரெக்கவரி, டேட்டா மிரரிங் அண்ட் ரெப்ளிகேஷன். புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? Now, in case of disaster preparation, similar to pilot light only, this is all necessary components running 2/7. இங்க என்னென்ன பிரச்சனைனா, இங்க எல்லா காம்பனண்டும் 24/7 ரன் ஆயிட்டு இருக்கு, பட் நாட் ஸ்கேல்டு ஃபார் ப்ரொடக்டிவ் டிராஃபிக். ப்ரொடக்டிவ் டிராஃபிக் ஸ்கேல் ஆகல, ஆனால் 24 hours ரன் ஆயிட்டு இருக்கு, சைடில் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் லெவலில் ரன் ஆயிட்டு இருக்கு. பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணிட்டே இரு, ஓகே இது ரெடி ஆகுமான்னு இருப்பான். இப்போ நம்ம இந்த கிரிக்கெட் டீம்ல எல்லாம் ஒரு சப்ஸ்டிடியூட் இருப்பான் இல்லையா, சப்ஸ்டிடியூட்டுக்கும் நம்ம பே பண்ணி தான் ஆகணும், அவனும் வந்து ரெடியாவே இருக்கணும் எப்ப பாரு. அவர் இல்லைன்னா இந்த அடுத்த பேட்ஸ்மேன் இருப்பான் இல்லையா, அடுத்த பேட்ஸ்மேன் அவன் ரெடியா இருப்பான்ல, எப்படியும் பேட் எல்லாம் கட்டி ரெடியா இருப்பான். சேம் திங், இதுவும் ரன் ஆயிட்டு இருக்கு, அவனுக்கும் சம்பளம் கொடுக்கணும், அதனால இவனும் ரெடியா தான் இருக்கணும். கண்டினியூஸா டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இவன் ரெடியா இருக்கானா அடுத்த ரெடியா இருக்கானான்னு கீப் ஆன் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. சேம் திங், பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கண்டினியூஸ் டெஸ்டிங். ஏன்னா அது பேக்கப், நம்ம பேக்கப்னு ஒன்று போட்டோம், பட் அது ஒர்க் ஆகலைன்னா கிளைமேக்ஸ்ல கரெக்டா அத்தனை நேரம் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம், நம்ம போகும்போது ஒர்க் ஆகாது. நம்ம ஊர்ல இந்த கரண்ட் போற மாதிரி தான், அத்தனை நேரம் கரண்ட் இருக்கும், ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் பண்ணும்போது கரண்ட் இருக்காது. நேம் சரி, trickle a statistical subset of production traffic to the DR site. DR site na DN disaster recovery site. Next, in case of disaster, now immediately fail over most critical production workload. Adjust DNS to point errors. Scale the system further to handle all production workloads. So இப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் லோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் நீட்டாக 4-5 சர்வரை ஆட் பண்ணிடும். அந்த ஒர்க்கு முடிஞ்சு போச்சுன்னா அது கம்மியாயிடும். This is a warm standby. Next, last one, multi-site. அது நேமே சொல்லுது, என்னது multi-site. இதுவும் ரன் ஆகட்டும், அதுவும் ரன் ஆகட்டும். இங்க தெரியுதா, இங்கேயும் ஃபுல் கெப்பாசிட்டி ரன் ஆகிட்டு இருக்கு, அங்கேயும் ஃபுல் கெப்பாசிட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. இதுல எவன் ஒருத்தர் வேஸ்டா ஒன்றும் ஒர்க் ஆகினா கூட இது ஒர்க் ஆகும். ஐ மீன் ஆன் ப்ரிமிஸ் தான் மெயின், இதுக்காக தான் பேக்கப்பாக இதை போட்டிருக்கோம், பட் ரெண்டுத்துலேயுமே ரவுட்டிங் ஆகிட்டு இருக்கு. எது ஒன்று ஒர்க் ஆகட்டும், ஒன்று ஒர்க் ஆகும். இங்கே டேட்டா மிரரிங்கும் ஹேப்பன் ஆகுது. இது வந்து காஸ்ட் இஸ் வெரி வெரி ஹை, ஏன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ நம்ம வந்து கிளவுட்ல யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 3 லாஸ் பத்தி பார்த்தோம், ஸ்மால் ஈவென்ட், அப்புறம் கொலிஷன் ஒன்று பார்த்தோம், அப்புறம் லார்ஜ் ஈவென்ட் மாதிரி 3 பார்த்தோம் கரெக்ட்டுங்களா? கொலாசல் ஈவென்ட் பார்த்தோம். கொலாசல் ஈவென்ட். ஸோ இது வந்து ரெண்டுமே கிளவுட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 2 ரீஜன்ல வைப்பீங்களா? இல்ல, இதை நீங்க வந்து ரெண்டுமே கிளவுட் இல்ல,
ரெண்டுமே இங்க cloud ஆ கிளவுடுனா இருந்தா சொல்றேன். ரெண்டுமே கிளவுடுனா ஒரு ரீஜன் தான். ஓகே. 2 ரீஜனுக்கு ஒரே டைம்ல பண்ண முடியுமா? 2 ரீஜன்ல ஒரே டைம்ல ரெப்ளிகேஷன் பண்ண முடியுமா? அதான கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன். இல்ல டிபி ஓகே. ஓகே, ஓகே. ரூட் 53ல தான் பண்றோம்ல. ஓகே. ஓகே. ரவுட் 53 ஒரு டிஎன்எஸ் தானே கொடுத்துருக்கோம். இது ஒரு டிஎன்எஸ், ஆமாமா. அது அது ஒரு டிஎன்எஸ் ஒண்ணுதான். இருக்கும். அது என்ன டேட்டா ஆல்ரெடி இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து இங்க டேட்டா எடுத்துக்குது. இங்கேருந்து இந்த டேட்டா எடுத்து இது வந்து நம்ம காஸ்ட் இன்டர்நெட் ஓவரா முன்னாடி இருக்கும். டைனமோடிபில கிராஸ் ரீஜன் பண்ண முடியுமா? நான் பண்ணதில்ல இது வரைக்கும். எனக்கு தெரியல. டைனமோ டிபியை பண்ணலாமே. ஓகே. Okay, here the checklist here is similar to warm standby but configure for full scaling in and out for production workload. Here disaster recovery is immediate failure over for all production workload. Immediate failure over for all production workload. Previous என்னாச்சு ப்ரொடக்ஷன் ஒர்க்லோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஆட் ஆச்சு. ஆனால் இங்கே எல்லா ப்ரொடக்ஷன் ஒர்க்லோடும் இமீடியட்டாக அப்போவே ஒர்க் ஆகும். ஸோ அதனால இதில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. நீ போய் திரும்பி புதுசாக ஸ்கேலிங் பண்ண அவசியம் கிடையாது. Next, configure for full scaling and auto scaling in and scaling out. Just now சொன்னோம் இல்லையா scaling in and scale out ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். Now coming to the summary of this common DR patterns என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 எங்கெங்கே ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தோம்னா காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா எது ஹை? பேக்கப் கிடையாது. பேக்கப் இஸ் லெஸ். செகண்ட் வந்து பைலட்டு, தேர்ட் வந்து வார்மு, அதுக்கப்புறம் மல்டி சைட் தான் காஸ்ட் ஜாஸ்தி. கரெக்ட்? ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் ஓவர் ஃபார் யுவர் என்வரன்மெண்ட் டு பி ரன்னிங். டூப்ளிகேட்டுக்கும் சேர்த்து ரன் ஆகிட்டு இருக்கும் காஸ்ட்டு. இங்கே சரி இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். இதில் என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிஓன்னு என்ன நம்ம இப்போ தான் படித்தோம். ரிகவரி டைம் அப்ஜெக்டிவ். ரிகவரி டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிகவர் பண்ணுவோம். எது ஃபாஸ்ட்டாக ரிகவர் பண்ணுவோம்? பேக்கப் அண்ட் ஸ்டோர். அடுத்து பைலட் லைட், அடுத்து வார்ம் ஸ்டாண்ட் பை, அடுத்து மல்டிசிட்டி. ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ பேக்கப் தேவையில்லை. இதெல்லாம் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இது பெருசாக பேக்கப் டைமுக்கு ரிகவரிக்கெலாம் ஒன்றும் வேலை இல்லை. அதனால தான் இது காஸ்ட் சிஓஎஸ்டி டி கீழே இருக்கு. ஸோ இந்த பேக்கப் பொறுத்த வரைக்கும் இது லோ ப்ரையாரிட்டி யூஸ் கேசஸ். ஏதாவது லோ ப்ரையாரிட்டி யூசஸ் நான் பேக்கப்லேருந்து ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குன்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால பேக்கப் அண்ட் ரெக்கவரி லோ டைம் காஸ்ட், லோ யூஸ் கேசஸ். சொல்யூஷன்ஸ் மெயின்லி S3யோ ஸ்டோரேஜ் கேட்வே யூஸ் பண்ணுவோம். பைலட் லைட்டில் மீட்டிங் லோவர் RTO அண்ட் RPO ரெக்குயர்மெண்ட்ஸ். கோர் சர்வீசஸ் லைக் ஸ்கேல் AWS சர்வீசஸ் இந்த ரெஸ்பான்ஸ் டு DR ஈவெண்ட். DR ஈவெண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி ஈவெண்ட் நடக்கும்போது நமக்கான ஒரு நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். அதனால மீட்டிங் லோவர். அதனால ரெடி பண்ணி வச்சிருக்கனால தான் RTO RPOவும் பிரிஞ்சிருக்கணும். எவ்வளோ நேரத்தில் ரெக்கவர் ஆகும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நான் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணி வச்சிருக்கேன். வார்ம் ஸ்டாண்ட் பைல நமக்கு லோ கெப்பாசிட்டியில் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால சொல்யூஷன் தட் ரெக்கவர் இன் RTO and RPO இன் மினிட்ஸ். இதை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு வித் லோ கெப்பாசிட்டி. அது இது பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் ஓவர் ஃபார் யுவர் என்விரான்மெண்ட் டு AWS ரன்னிங் டூப்ளிகேட். ஆல்ரெடி ஒரு டூப்ளிகேட் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. DR ப்ரிப்பரேஷன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ்? ஸ்டார்ட் சிம்பிள். செக் ஃபார் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் இஷ்யூ. ஏன்னா கிளைமேக்ஸில் போய் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் இஷ்யூ நான் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ப்ராக்டிஸ் கேம் டே எக்ஸசைசஸ். கேம் டே எக்ஸசைஸ்னா டெய்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. சும்மா ஏதாவது ரன் பண்ணி பாருங்க. அதாவது இந்த மிஷின் ஓடாமல் இருக்கணுங்கிறதுக்காக சும்மாவே இருக்கக்கூடாதுக்காக ஏதாவது ஒன்று ஓட்டிட்டு இருப்பாங்கல்ல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம். அப்பா அம்மா யாராவது இருப்பாங்க இல்லையா, அங்க தெரிஞ்சிருக்குல்ல, சும்மா மிஷின் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மிஷின்ல எதையாவது போட்டு அரைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, கிரைண்டிங் மிஷின் மாதிரி. அந்த மாதிரி டெய்லி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு சுமார் எக்ஸசைஸ். இப்போ இந்த ரவுட் 53 பண்ணது இல்லையா, அதுக்கு வேலை இருக்கோ இல்லையோ சும்மா போய் செக் பண்ணிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு ரவுட்ஸ் டெய்லி அந்த நம்ம செட் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜரை, செட் பண்ணியிருக்கிற செட்டிங்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு வந்தோம். Okay, coming to the end of this section. யார் இருக்கா?
பாலா ஐமன் போயாச்சா? பாலகிருஷ்ணன் இருக்கீங்களா? ம். சார் சார் ம். ஓகே. ரீட் பண்ணுங்க. common disaster recovery patterns on AWS include backup and restore, pilot light, warm standby, and multi-site. ம். Backup and restore is the most cost-effective approach. ம். However, it has the highest RTO. ம்ஹ்ம். Multi-site provides the fastest RTO. However, it costs the most because it provides a fully running production ready duplicate. ம். AWS Storage Gateway provides three interface file gateway, volume gateway, and top gateway for data backup and recovery between on-premises and the AWS cloud. ம். Okay. Now to the end of this section, we discussed about RPO, RTO, 4 common patterns of backup and disaster recovery, storage gateway also. Into the knowledge check. A company salesperson upload their sales figures daily. A solution architect needs a durable storage solution for these documents and that also protects against users accidentally deleting important documents. So இது already படிச்சோம்னு நினைக்கிறேன். Which action will protect against unintended user action? Store data in two buckets in different AWS instances. இல்ல வெர்ஷன்ஸ் Option வெர்ஷன் பி. பாலா என்ன சொல்றீங்க? ஒரு ஜஸ்ட் மினிட் சார். எஸ் சார். S3 பக்கெட் வெர்ஷன் தான். Okay. And so we have completed all the 14 modules. So the last module is 15th module. That is nothing but a certification exam. Na? So just for 5 minutes, I will finish that one also. Okay. Bala bro. ஜோமோல ஓப்பனிங் வந்திருக்கு. நான் குரூப்ல போட்டிருந்தேன் பாத்தீங்களா? ஆனா அது 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கிளவுட்ல நெட்வொர்க்கிங் கேட்டிருக்காங்க. ஆமா, நெட்வொர்க்கிங் சேர்த்து கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுனா பண்ணுங்க. அதான் சிஎஸ்எஸ் கார்டு இருக்குல்ல, அது பிளஸ் ஏர்டெல்ல கூட கியூபர்நெட்டிக்ஸ் வந்து கேக்குறாங்க. கியூபர்நெட்டிக்ஸ் ஃபினிஷ் பண்ணோம்னா அவங்க மேனேஜர் டைரக்டாவே எடுத்துக்கிறாங்க. இது சிஎஸ்எஸ்லயா? சிஎஸ்எஸ்ல இல்ல, ஏர்டெல் கோர் நெட்வொர்க். இப்ப ஏர்டெல் வந்து மொபைல் அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஆமா, அது வந்து அவர் ஒரு கஸ்டமர் தான் மீட் பண்ணோம். ஓகே. அவர் வந்து இந்த கியூபர்நெட்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லா டிப்ளாய் பண்ண மானிட்டர் பண்ணா வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் தான் மேனேஜர். ஆனா கோர் டெக்னாலஜி, அதான் கிளவுட்ல கோர் வரும்ல, கோர் டெக்னாலஜி. ஆமா, கிளவுட்ல கோர் வரும் கண்டிப்பா. கிளவுட்ல வர்க் பண்ணாம பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா போலாம். அதே மாதிரி கியூபர்நெட்டிக்ஸ் வந்து அவர் எனக்கு இல்லைங்க அதெல்லாம் அதிகமா தேவைப்படாதுன்னு சொன்னார்ல. மேக்சிமம் அசெஞ்சர்ல இருந்து HCL எல்லாமே கியூபர்நெட்டிக்ஸ் தான் கேக்குறாங்க. யாரு ப்ரோ சொன்னது தேவைப்படாது? நீ ஞாபகம் இருக்கா? இவர் சொன்னாரு, கிரண். சொன்னாரா? அதனாலதான் அஜித் மாத்தி கியூபர்நெட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு. இப்ப கியூபர்நெட்டிக்ஸ் மட்டும் தெரியும். இது நம்ம இதுல எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியலையே. கியூபர்நெட்டிக்ஸ் கிளாஸ் தானே ப்ரோ, நான் உங்களுக்கு தனியா அனுப்பிச்சு விடுறேன் ப்ரோ. அனுப்பிச்சு விடுங்க ஃபுல்லா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நல்லாதான் கிளியரா தெரிஞ்சிட்டா. டெவாப்ஸ் கிளாஸ் கேட்கலாம் ப்ரோ. டெவாப்ஸ் கிளாஸ் தான் அது எல்லாரும் சேர்த்து ஆட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாமா, பண்றேன்னு தான் சொல்லியிருக்கேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Okay. So bridging to certification exam, additional resources, how to prepare for the AWS Solutions Architect exam, where to find the resources.
certification exam. So first in the solution architect certification exam will go for 4 domains. Same thing. Design resilient architecture. அது ஒரு 30% இருக்கும். How to design multi-tier architecture, high availability, fault tolerance, decoupling mechanism and resilient storage. இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த டொமைன்லேருந்து ஒரு 30% கேட்பாங்க. அடுத்து ஹை பர்ஃபார்மிங் ஆர்கிடெக்சர், எலாஸ்டிசிட்டி, ஸ்கேலபிலிட்டி, ஹை பர்ஃபார்மிங் ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா பேசஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. ஸோ ஹை பர்ஃபார்மிங் ஆர்கிடெக்சர் 28%. Then how to secure your AWS resources and application tiers, and how to secure data security, that will be around 24%. உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எழுதிருப்பீங்களே, நீங்கள் 4 மாடியூல்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. டெஃபினட்டாக காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுங்கிற கொஷின்ஸ் இருக்கும். அது ஒரு 80% ஆஃப் த கொஷின்ஸ் will be காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்டோரேஜ் சொல்யூஷன், காஸ்ட் எஃபெக்டிவ் கம்ப்யூட் டேட்டா பேஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் சொல்யூஷன்ஸ். இந்த 4 இருக்கும். ஸோ ஆர்கிடெக்சர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸாம் இப்போ வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டு இருக்குதா. முதல்ல விட கொஞ்சம் பேர்லாம் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகே, அது க்ளவுடு ப்ராக்டிஷனரும் சரி, இதுவும் சரி, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வந்து நம்ம சினாரியோ பேஸ்ட் கொஷின்ஸை நிறைய படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ க்ளவுட் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸாம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், இப்போ ஸ்கில் பில்டர்லேயும் இருக்கும் அந்த கொஷின்ஸு. ஸ்கில் பில்டரில் இருக்கும். இது நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த லாகின் AWS சர்டிஃபிகேஷன் எக்ஸாமோட அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்டில் உங்களோட ஐடி கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி எழுதிருக்கீங்களா? 2 பேரும் எல்லாம் எழுதிட்டீங்களா? ப்ராக்டிஸ் வாங்கிட்டீங்களா? ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேஷன் 2 பேருமே முடிச்சிட்டோம். அப்போ சரி, உங்களோட அதே அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் தான் நம்ம ஸ்கெடியூல் பண்ணோம். அது அவங்க ஸ்கெடியூல் பண்றாங்க, ஆக்சுவலா நாங்க பண்ணல. இல்ல, அவங்க ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கல்ல, அதுதான் அக்கௌண்ட் இருக்கும். நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. AWS ஒயிட் பேப்பர்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஸோ ஒயிட் பேப்பர்ஸ் நான் ஆல்ரெடி தெரியும். documents.aws.com போனீங்கன்னா எல்லா கைட்லைன்ஸ், எல்லா சர்வீசஸ் பற்றின கண்டென்ட்ஸ் இருக்கும். வெல் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம் ஒர்க் பற்றி டெஃபினட்டாக கேட்பாங்க. ஸோ செக்யூரிட்டி, ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ், ரிலையபிலிட்டி பிரின்சிபல், பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி, காஸ்ட் ஆப்டிமைசேஷன். இந்த வெல் ஆர்கிடெக்சர் ஃப்ரேம் ஒர்க் பற்றி ஒரு 2-3 கொஸ்டின் டெஃபினட்டாக கேட்பாங்க. நீங்கள் எந்த சர்வீஸ் எதில் வருது, அதுக்குன்னா அவங்களோட க்ளவுட் ப்ராக்டிஷனர் ஆனால் டாக்குமெண்ட் கொடுத்தல 10 டாக்குமெண்ட்டு அதில் இருக்கு. நீங்கள் அதை மெயினாக படிங்க. அதுக்கப்புறமா இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட டாக்குமெண்ட்டாக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போய் படிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அதுலேயே கிளாரிஃபைஸ் பண்ணிக்க. ஏன்னா நீங்கள் நிறைய கேப் ஆயிடுச்சு இல்லையா, அதனால நம்மளுக்கு சில மறந்துருக்கும். Frequent question asked mainly on EC2 instance, S3, VPC, F3, RDS, SQS. they will ask. இங்கே பார்த்தீங்கன்னா FAQs on என்னென்ன மாடியூல்ஸில் இருக்குன்னா அந்த சைட்லேயே இருக்கு, aws.comலேயே இருக்கு. frequently asked questions. Additional resources, getting started with Lambda, like AWS documentation website, AWS docs.amazon.com இருக்கும். அதில் போனீங்கன்னா சர்வீசஸ் இருக்கும். Cloud adoption framework websites. So 6 perspectives. நீங்கள் cloud formation, cloud practitioner படிச்சிருப்பீங்க. business people, governance, platform, security, operations. அந்த CAF perspectives and 6 perspectives. இது வந்து எதுக்குன்னா mainly to provide help organizations to build a comprehensive approach. Next, there is no substitute for hands-on experience, so practice maximum as labs as possible. Then AWS quick start websites. Quick start websites. Quick start is mainly for creating websites in a short time. Coming to the end of this module, how to prepare for AWS Solution Architect exam, where to find resources. Okay, நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சிருந்தேனா? எந்த மெட்டீரியல் சார்? நிறைய அனுப்பிச்சிருக்கீங்க.
என்ன மெட்டீரியல் சார்? நான் வந்துட்டு AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்னு ஃபுல் ஒரு டாக்குமெண்ட் போட்டு அமிச்சேனா? செக் பண்ணுறேன் சார். செக் பண்ணணுமா? ஓகே, ஒரே நிமிஷம். ம். ஓகே. சார் அகாடமி ஃபவுண்டேஷன் அனுப்பிச்சிருக்கீங்க. சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அகாடமிக் ஃபவுண்டேஷன் அமிச்சிருந்தேன். AWS ஆல் சர்வீசஸ்னு ஒரு டாக்குமெண்ட் அமிச்சேனா? இல்ல சார், அது எதுவும் இல்லை சார். ஓகே. கிளவுட் ப்ராக்டிஷனரும் ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்க. கிளவுட் ப்ராக்டிஷனரும் ரெக்கார்டிங் அமிச்சிருக்கேன். சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ரெக்கார்டிங் அமிச்சிருக்கேன். அது ரெண்டும் இருக்கு சார். வேற எதுவும் இல்லை சார். ஃபோன் வேணும். நான் ஆட போங்க. நாட் எவிடன்ஸ் வேணும். ஓகே, இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா? இந்த டாக்குமெண்ட் தெரியுதா? சார் தெரியுது. ஓகே, இந்த டாக்குமெண்ட்டில் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் என்னென்ன எக்ஸாமு எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, ஓகே, அப்புறம் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்குக்கும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். ஓகே, இது வந்து உங்கள் இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ணும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் கூட எக்ஸாம் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் பெருசாக தான் இருக்கும் எக்ஸாம் கொஸ்டின் ஃபார் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஓகே, அவங்க சுச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் லைன் கொஸ்டின்லாம் இருக்காது. இப்போ வந்து ஃபுல்லாக சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். நான் உங்களுக்கு இது போக இந்த இந்த டாக்குமெண்ட்டை நான் எல்லாத்தையும் சொன்னதுன்னா இதை போய் ஒரு பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் அப்படி உட்காந்து படிச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் ஞாபகம் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது. ஓகே, 500 பேஜ் 700 பேஜ் இருக்கு. ஒரு 500 ரூபா கொடுத்தா ஒரு பிரிண்ட் கிடைக்கும், ஸ்மால் பிரிண்ட். அதுக்கப்புறம் சொல்யூஷன் ஆர்கிடெக்டுக்கு இன்னொன்று ஓகே, இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் தெரியுது, இந்த பேஜ் தெரியுதா? இது ரியல் கொஸ்டின் எக்ஸாம்லயே வந்த கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே, இப்போ இதில் ஜூன்ல எடுத்திருக்கேன். இப்போ லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டம்ப்ஸ் இது யூஸ் பண்ணீங்கனாலே 80% 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் இங்க இருந்தா வரும். ஓகே, இதை ஒரு தடவை நீங்க 2 தடவை 3 தடவை படிச்சுட்டு நீங்களே ஆன்சர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க கிளியர் பண்ணுவீங்க. யூஸ்வலா நான் வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் 2 டெஸ்ட் வைப்பேன். ஓகே, அந்த டெஸ்ட் வச்சுட்டு அவங்க 720 மார்க்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது எல்லாமே அப்லோட் பண்ணிடுவீங்களா சார்? நான் இப்போ அனுப்பிச்சு விட்றேன் உங்களுக்கு.
அந்த மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு டெஸ்ட் லிங்க்கும் அனுப்பிச்சு விடுறேன். 2 டெஸ்ட்டையும் எடுங்க. உங்க லெவல் என்னன்னு நீங்களே பாருங்க. 65 questions, 2 hours duration. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார் தெரியுது. தெரியுது சார், தெரியுது சார். மார்க் டெஸ்ட் உங்களுக்கு தெரியுது. ஸோ மார்க் நோ நான் உங்களுக்கு டம்ஸும் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டும் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றா டம்ஸ் படித்ததுக்கப்புறம் போய் எழுதுங்க, இல்லை இப்போவே எழுதுங்க, அதுக்கப்புறம் போய் படிங்க. உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தோணுதோ. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டு கிளியர் பண்ணி பாஸ்ன்னு வந்தவங்க மட்டும் தான் நான் அனுப்பிச்சி விட்டேன் ஃபார் எக்ஸாம். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு ஃபெயில். இங்கே 800 எடுத்தீங்கன்னா தான் அங்கே போய் 720 எடுக்க முடியும். 800க்கு மேலே இங்கே எடுத்தீங்கன்னா. ஓகே ஓகே ஓகே, ஸோ இது மாதிரி 2 டெஸ்ட்டு நான் வச்சுருக்கேன் இந்த ரீசெண்ட்லி அப்டேட்டட் கொஷின்ஸ் வச்சு தான். ஓகே, அதுக்கான இந்த மெட்டீரியல்ஸு எக்ஸாம் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுவீங்க அது எல்லா கொஷின் நான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, ப்ளஸ் நீங்கள் லேட்டஸ்ட் கொஷின் வேறு AWS எக்ஸாம்ஸுக்கு இது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எங்கே போகணுன்னா எக்ஸாம் டாபிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, படிச்சிங்க இல்லையா? அப்போ அதில் போய் நீங்கள் அமேசான் போயிட்டு நீட்டாக இப்போ இருக்கிற சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்க்கு என்ன கொஷின் லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதை பாடிங்க. சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஸோ இங்கே லேட்டஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ போன வாரம் இதில் வேலை எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா 16th அக்டோபர். ஓகே, 16th அக்டோபர் என்னென்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கொஷின் அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். அதான் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண மெயினாக அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணாலே போதும். ஓகே, இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் பற்றி ஒவ்வொரு டாபிக் பற்றி உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த இன்டர்வியூ போனாலும் நீங்கள் ஒரு டாபிக் ஒரு கேள்வி கேட்டான்னா அட்லீஸ்ட் ஒரு 5 minutes பேச ட்ரை பண்ணணும். அது இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் ஆஸ் ஆஃப் சொன்ன மாதிரி ஐ திங்க் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்யூஷன் ஆர்கிடெக்டோட கிளவுட் ப்ராக்டிஷனரோட டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருந்தேன்னு தான் நினைக்கிறேன். நான் வேணா அதையும் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, இது 2 டாக்குமெண்ட் ஒன்று தான். எனிவே இதை பிரிண்ட் பண்ணிங்கனாலே போதும். இந்த 700 பேஜ் பிரிண்ட் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் கிளவுட் ப்ராக்டிஷனர் முடிச்சிட்டிங்க இல்லையா, அதனால் இதில் ஆல்ரெடி இருக்கிறது தான். ஓகே, இதுலேயும் பேக்கப் லாஸ்ட்டில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வித் சினாரியோ பேசிஸு, என்னென்ன கிளிக் பண்ணணும், லேபுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு லேப் கைடு ஒன்று நான் அனுப்பிச்சி விடுவேன். ஓகே, மேபி தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ வென் யூ கோ இன்சைட் த கம்பெனி. ஓகே, ஸோ அன்னைக்கு நான் ஒரு கிளவுட் ஃப்ரண்ட் பண்ணலாம், லேப் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணன் வரலான்னு நினைக்கிறேன்.
அடுத்த நாள். ஓகே, நாளைக்கு அந்த கிளவுட் ஃப்ரண்ட் லேபும் பண்ணிடலாம். ப்ளஸ் இன்னொரு லேப் நான் சொல்கிறேன். ஓகே, மேபி ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இருக்கும், அதையும் பண்ணிடலாம். ஓகே, நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சி விட்றேன், ப்ளஸ் டெஸ்ட் லிங்க்ஸும் அனுப்பிச்சி விட்றேன். ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஸ்கோர் என்னன்னு நீங்கள் செக் பண்ணணுன்னு எனக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்கு கூட இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 7 லேப் அனுப்பிச்சிருக்கேன், ப்ளஸ் இன்னொரு 8 லேப் மறுபடியும் டாக்குமெண்ட்டும் அனுப்பிச்சிடுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம். நாளைக்கு நம்ம ஒரு லேப் பண்ணோம், இங்கே ட்ரை பண்ணுவோம் ஒரு 7 மணிக்கு. இது வந்து ஆர்கிடெக்சர் மட்டும் இல்ல சார்? ஆர்கிடெக்சர், கிளவுட் பிராக்டிஷனர் ரெண்டும் உள்ளே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஐ திங்க் கிளாஸ் வேணும்னா நீங்க உள்ள அங்க ராகவன் சார் இருப்பார் இல்லையா சென்னையில, அவரை காண்டாக்ட் பண்ணுங்க, அவரு அவங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னார். ஓகே, இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் இப்ப அடுத்து டெவாப்ஸ் சொல்லிருக்காங்களா சார்? நீங்க கூட இது முடிச்சதுக்கு அப்புறம் அதை பண்ணலான்னு சொன்னீங்க. டெவாப்ஸ் என்கிட்ட எதுவும் சொல்லல அவர், இன்னி அவர்கிட்ட நான் கேட்டேன். இவங்களுக்கு வந்து சொல்யூஷன் ஆல்ரெடி டெவாப்ஸ் உங்களுக்கு முடிச்சதா அவர் சொன்னாரு. வேற ஒரு ட்ரெயினர். ஐயோ அதெல்லாம் இல்ல சார், இல்ல டெவாப்ஸ் எல்லாம் வந்து சுத்தமா இது இல்ல. அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்க சொன்னா அவருமே சொன்னாரு, நான் உங்ககிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தானே சொன்னீங்க இத சொல்யூஷன் ஆர்கிடெக்சர் முடிச்சு டெவாப்ஸ் எடுக்கலான்னு. நான் ராகவன் சார் கூட அதான் சொல்லியிருந்தோம். ஓகே, அவர் சொல்லட்டும், டெவாப்ஸ் ரொம்ப முக்கியமானது சார். அவர் சொல்லட்டும். 5 பேர் மட்டும் இல்ல, பார்க்கணும். வேற நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வேற ஒரு செஷன் வந்து சிசாப்ஸ் எடுக்கணும் 7 to 9. ஸோ அது என்னன்னு டைமிங் எல்லாம் பார்த்துட்டு அவர் என்னன்னு சொல்லட்டும், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேல, அவரே இன்ஃபார்ம் பண்ணுவார் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே சார், நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க அவர்கிட்ட பேசுங்க. ஓகே, எஸ் இவரு சக்திவேல், நீங்க எதுவும் பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. சார் இது கிளவுட் அந்த இதுக்கு தான் சார் இன்டர்வியூக்கு சார் ஸ்கிரீன்ஷாட் சொல்லுங்க, அது என்ன ஜேடி சொல்லுங்க. சார் எக்ஸ்பீரியன்ஸ் 1 to 5 இயர்ஸ் போட்டிருக்காங்க, கிளவுட் ஆபரேஷன்ஸ் இன்ஜினியர். இப்போ நம்ம பார்த்தது கூட போட்டிருக்காங்க சார், இன்க்ளூட்ஸ் பீரியாடிக் வேலிடேஷன் ஆஃப் டிஆர் டேட்டா சென்டர்ஸ். டேட்டா அக்ராஸ் குளோப், டிஆர் டேட்டா சென்டர்ஸ். ஓ, இவனே 1 to 5 இயர்ஸ் போட்டிருக்கானா? எஸ் சார், மினிமம் 1 to 5 இயர்ஸ் போட்டிருக்காங்க. 1 year 2 months தான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார். Candidate should have good knowledge on Linux OS and cloud infrastructure components like virtualization, load balancing. Okay, candidates will be part of cloud infrastructure team who is responsible for manage various data centers located across the globe. So இது வந்து data centers location பண்றதுக்கு இவனுங்க ஆள் பிடிச்சிருக்கானு போல இருக்கு. அமேசானோடதோ இல்ல வந்து AWS என்ன போட்டிருக்கா? இல்ல கிளவுட் மட்டும் தான் போட்டிருக்கேன். இல்ல கிளவுட் தான் சார் போட்டிருக்காங்க, அமேசான் எதுவும் மென்ஷன் பண்ணல. அமேசான் கிடையாது. அப்போ இவன் வந்து டேட்டா சென்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை வாங்கியிருக்கான் போல இருக்குங்க. மோஸ்டா டேட்டா சென்டர் தான் வருது எல்லாமே. இது டேட்டா சென்டர் ஆபரேஷன்ஸ் உள்ள. பரவாயில்லையா, இதெல்லாம் பேசி புடிச்சிட்டானுங்க. ஓகே, குட் நாலேஜ் இன் டிஃப்ரெண்ட் ஓப்பன் ரிசோர்ஸ் டூல்ஸ் லைக் பப்பட், ஆன்சிபிள், ஆட்டோமேஷன். ஆன்சிபிள் படிங்க, ஆன்சிபிள் வேணா ஈஸியாக தான் இருக்கும். பப்பட்டை விட ஆன்சிபிள் ஈஸியாக தான் இருக்கும், பட் ஆன்சிபிள் நிறைய இடத்துல கேட்குறாங்க கூட. நீங்கள் சிஜிஐயில் அதில் எல்லாமே ஆன்சிபிள் தான் கேட்குறாங்க. நாலேஜ் இன் செல் ஆர் பைத்தான் ஸ்கிரிப்ட். பைத்தான் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாம் எஃப்எஸ்டி கிடையாதுல்ல, நீங்களாம் AWS ஆச்சு. பைத்தான் படிச்சிங்களா? பேசிக்கா தெரியும் சார், ஓரளவுக்கு லைட்டா. ஓகே, லினக்ஸ்க்கான கமெண்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஆல்ரெடி நம்மகிட்ட. லினக்ஸ்க்கான கமெண்ட் நிறைய பேஜஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கு, பட் எல்லாமே தெரிஞ்சு எல்லாத்தையும் மண்டையில திட்லாம் போகணும். அட்லீஸ்ட் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட் இருந்தாவது போதும், பேசிக் கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன, நெட்வொர்க்கிங் NAT, ARP, பேசிக் FW, சுவிட்ச் கான்ஃபிகரேஷன். இதெல்லாம் நெட்வொர்க்கிங் உள்ள VLAN அதெல்லாம் இருக்கோம். NAT, ARP, FW, switch எல்லாமே நெட்வொர்க்கிங் தான். ஓகே, RDBMS, NoSQL, Hadoop தெரியுமா என்ன? சரி, பேசிக் நாலேஜ் இன் SAS components லைக் தான் சார் போட்டுருக்கேன். ஏதாவது ஒண்ணு RDBMS தெரிஞ்சாலும் क्वेश्चन கேட்பாங்க இதுல.
RDBMS NoSQL தானே. NoSQL DynamoDB பத்தி பேசுங்க. RDBMS நம்ம RDBMS அரோரா பத்தி பேசுங்க. அடுப்பு தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா தெரியாது, நான் ஒர்க் அவுட் பண்ணதில்லைன்னு சொல்லி விட்டுருங்க டைரக்டா. அவனே போட்டிருக்கானே, பேசிக் நாலேஜ் தானே போட்டிருக்கான். ஆமா ஆமா இதெல்லாம் எப்படி கனெக்ஷன் பண்றதுன்னு கேட்பானுங்க. CPU டிஃப்ரெண்ட் டைப் டிசைனர், இது என்ன ஃபுல்லா நெட்வொர்க்கிங் தான் இருக்கு. கிளவுட் உள்ள ஆப்ரேஷனுங்கிறனால, இன்டர்னல் ஆப்ரேஷனுங்கிறனால. ஐ திங்க் இவர் பாலாவும் நீங்களும் போலாம் நினைக்கிறேன். Network framework, DevOps, application development, support teams must be able to work efficiently with minimum supervision and multiple. கோஆர்டினேஷன் கம்யூனிகேஷன் ஒர்க் வித்ன்னு தான் சார் போட்டுருக்கேன். நெட்வொர்க் டெவாப்ஸ் டீம் கூட ஒர்க் ஆமா, பண்ணணும். டெவாப்ஸே மெயின். சும்மா பேசிக் தான் கேட்டிருக்கா. நல்லா இன்டெப்தா தெரியும்னு அவசியம் இல்லை. என்ன எத்தனை ரவுண்ட் சொல்லியிருக்கானுங்க? அப்படிலாம் எதுவும் இன்னும் சொல்லல சார். எத்தனை ரவுண்டுன்னு சொல்லலையா? ஓஎஸ் சர்வர் ஆர்டர். அப்ப பேசிக்கா ஒரு AWS மாதிரி ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க இந்த சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு போனீங்கன்னா இது ஒரு பிளஸ் தான். ஓகே ஓகே. நீங்க இதை முடிச்சிட்டும் போகலாம். நீங்க அப்ளை பண்ணி வச்சிருங்க, ஸ்கெடியூல் பண்ணி வச்சிருங்க வேணா எக்ஸாம. நான் மெட்டீரியல்ஸ்ல அனுப்புறேன். 1 வீக் ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க டிலே பண்ண என்ன ஆகுனா எல்லாம் மறந்து போயிடும். இது எல்லாருக்குமே தான் சொல்றேன். ஓகே, நீங்க ஸ்கெடியூல் இப்போ அடுத்த வாரம் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபயர் வரும். ஐயோ எக்ஸாம் இருக்கு படிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா அந்த எண்ணமே வராது. கிளவுட் ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா பேக்கேஜும் போடலையா? 1 to 5 years நல்ல பேக்கேஜ் தான் கொடுப்பானு வைக்கிறேன். அது லிங்க்டின்ல போட்டிருந்தாங்க. 5 to 12ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. 5 to 12 ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சேட் ஜிபிடியில போய் இந்த எல்லா டாபிக்கையும் எடுத்து போடுங்க, டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். ஓகேயா? அதை ஒரு வேர்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தனியா இதை பத்தி என்னென்ன டாபிக் வைஸா என்னென்ன உங்களுக்கு தெரியும், இல்லை என்னென்ன நீங்க ரிசர்ச் பண்ணீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் புக் மெட்டீரியலை செக் பண்ணுங்க. நான் லினக்ஸ் பத்தி ஒரு 2 டாக்குமெண்ட்டையும் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த இன்டர்வியூஸ் கிளியர் பண்றதுக்கு பிளஸ் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, குரூப்லயே போஸ்ட் பண்றேன். அந்த டெஸ்டையும் ஒரு தடவை எடுத்து பாருங்க. ஸோ தட் யூ நோ வாட் யூ நோ ஆல்ரெடி. எதுல எவ்வளவு மார்க் நீங்க எடுக்க முடியும், அது வந்து உங்களோட ஃபியரை கிளியர் பண்ணிடும். ஏன்னா நீங்க வந்து மெயின் எக்ஸாம் எழுதல இல்லையா, நம்ம இது ப்ராக்டிஸ் எக்ஸாம் தானே எழுதுறோம். ஓகே, இதுல 500 வாங்கியிருக்குன்னா நம்ம இன்னும் 700 வாங்குறதுக்கு என்ன எஃபர்ட் போடணும்னு தெரிய வரும். ஓகே ஓகே, சரி, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு மெயில் அனுப்புறேன் எல்லாத்துக்கும். ஓகே, எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஏதோ ஒரு இது நீங்க லேப் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மேபி நீங்க 7 o'clock வருவீங்கல்ல, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்னைக்கு பண்ணீங்களா? நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணீங்க, டக் டக் டக்னு. பட் இல்லைன்னா பாலா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாத உங்களுக்கு தெரியும். ஓகே, பாலா இருக்கீங்களா? ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ரெஸ்யூம்க்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்காது? என்ன வேணும்? ரெஸ்யூம் பில்டிங். ரெஸ்யூம் நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே, தேங்க்யூ.